ஆ ம். ஆ, சரி. ஹலோ கைஸ், வெல்கம் டு வூல்ஸ் வர்ஸ். நாங்கள் வந்துட்டு இப்போ பேரெல்லாம் ரீபிராண்ட் பண்ணிட்டு புதுசா ஒரு ஒரு ஃபயரோட ஒரு சில கண்டென்ட் எல்லாம் இறக்கலாங்கிற ஐடியால நாங்கள் பேர்லாம் ரீபிராண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்ஸ்டாகிராம் சேனல், யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் போட்டு இனிமேல் கண்டென்ட்டா வந்துட்டே இருக்கும். என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, நாங்கள் வந்து ரெகுலரா ஃபுட் vlog பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட் கண்டென்ட்டா நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊருக்குலாம் போய் சாப்பிட்டு கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்க எங்களுக்கு பேஷனேட்டா இருக்கிற, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நாங்க பேசி வி வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. ஸோ அது எப்படி போகுது, என்ன கண்டென்ட்லாம் வருது அப்படிங்கறதெல்லாம் நாங்க பொறுமையா உங்களுக்கு சொல்றோம். டு ஸ்டார்ட் வித், நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டா இருக்கிற கிரிக்கெட் கான்டென்ட்டை வந்து பேசலாம்னு இருக்கோம். அண்ட் இப்போ சைமல்டேனியஸா T20 வேர்ல்ட் கப்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை விட பெஸ்ட் டைம் இருக்காது. நிறைய எக்ஸைட்டிங்கான மேட்சஸ்லாம் இந்த கான்டெஸ்ட்ல நடந்தது. சோஃபார் ஒரு இப்படி சேலஞ்சிங்கான ஒரு கான்டெஸ்டாவும் இருந்திருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப். புது புது டீம்ஸ்லாம் நிறைய அவுட் பிளே பண்ணியிருக்காங்க. பெரிய டீம்ஸ் எல்லாம் நிறைய அப்செட்டை சந்திச்சு வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாதிரி காக்னிசிவா இருந்த இந்த T20 வேர்ல்ட் கப் பத்தி பேச ஆரம்பிச்சு நாங்க இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் T20 வேர்ல்ட் கப்போட ஸ்டார்டிங் லீக் மேட்சஸ் எல்லாம் பேசிட்டு, தென் சூப்பர் 8 எப்படி நடந்தது, எந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் எக்ஸைட் ஆனோம் அப்படிங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறத பேசிட்டு, செமிஸோட ரோட் மேப் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேச போறோம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் கான்டெக்ட். யோகி சொல்லுங்க, லீக் மேட்சஸ்லாம் எப்படி போச்சு, என்ன மேட்சஸ்லாம் நீங்க என்ஜாய் பண்ண, எப்படி போச்சு உனக்கு? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். இது வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் பேசுறது. இத வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட பாயிண்ட்ஸ். சேனலுக்கே டிஸ்க்ளைமர் தான். இது வந்து எங்களுக்கு பிடிச்ச, எங்களுக்கு தெரிஞ்ச, எங்க அறிவுக்கு உட்பட்டு நாங்க பேசுறோம். உங்க அஃபண்ட் ஆயிருந்தா நாங்க பொறுப்பு, கம்பெனி பொறுப்பு இல்ல. அவ்வளவுதான். அதாவது சோ அதான் இப்போ வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கனால வேர்ல்டு கப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் வந்தோம். சோ அதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ் படி போவோம். இது ஆல்ரெடி நாங்க செமி கிட்ட வந்துட்டோம். பட் ஒரு ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ லீக் ஸ்டேஜஸ் போனா லீக் ஸ்டேஜஸ் நிஜமாவே ரொம்பவே காம்படிட்டிவா தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி என்ன பாயிண்ட்னா, முன்னாடி டாப் 10 ஆர் டாப் 12 டீம்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி கேம்ஸ் வைப்பாங்க. ஆனா இப்போ ஒரு 20 டீம் கொண்டு வரும்போது சின்ன டீம்ஸ்லாம் ரொம்ப ஒன் சைடடா இருக்கும். லைக் இட்டாலிலாம் யாருமே எதிர்பார்க்கல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஈவன் தோ அவங்க நிறைய வெளியூர்ல இருந்து வேற வேற பிளேயர்ஸ் வந்து ஆடினாலுமே அவ்வளோ காம்படிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கல. 20 டீம்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் சில டீம்ஸ் கொஞ்சம் கம்மி காம்படிஷன் இருந்தது. பட் இவ்வளவு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹரி, உங்களுக்கு என்ன மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது லீக் ஸ்டேஜஸ்ல? எனக்கு வந்து இங்கிலாந்து நேபாள் மேட்ச் ரொம்ப பயங்கரமா இருந்தது. நேபாள் வந்து இங்கிலாந்த ஜஸ்ட் மிஸ்ல அப்செட் மிஸ் ஆயிடுச்சு. பக்தா உங்களுக்கு? எனக்கு ஜிம்பாப்வே vs ஆஸ்திரேலியா தான் என்னோட ஃபேவரட். பிரைன் பண்ண அடிக்கவும், ஆஸ்திரேலியா பிரிச்சு ஓடவும், அவங்க ஃபீல்டிங் எல்லாமும் பயங்கரமா இருந்தது. மொத்தமா ஆஸ்திரேலியா அவுட் பிளே பண்ணாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டான மேட்ச். இதுல பேசிக்கா நம்ம என்னன்னா, ரெண்டு பார்ட் இருக்கு. இந்தியாவிலயும் நடக்குது, ஸ்ரீலங்காலையும் நடக்குதுல்ல. ஸோ ரெண்டுமே டிஃபரெண்ட் ஏரியாஸ். ஈவன் தோ ஏசியான்னு நீங்க பார்த்தா கூட இந்தியால மோர் டுவர்ட்ஸ் பேட்டிங். லைக் ஈவன் தோ முன்னாடி பைலேட்டரல் சீரீஸ்லாம் ஃபுல்லா அப்படியே ரோட் மாதிரி இருக்கும். நீங்க ஈஸியா 250 ஸ்கோர் பண்ணாங்க இந்தியா. ஆனா இப்போ ஐசிசி உள்ள வந்தனால ஐசிசி கியூரேட் பண்ற பிச்சர்ஸ் தான் இப்போ வேர்ல்டு கப் பண்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஈவன் கான்டெஸ்ட் இருக்கணும் பேட்டுக்கும் பாலுக்குன்றதுக்காக இந்தியாவிலயுமே கூட கொஞ்சம் பிச் கிரிப் ஆகிற மாதிரியோ இல்ல ஸ்விங் ஆகிற மாதிரியோ தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரொம்ப ரோட்லாம் இல்லை. ஸோ எந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஜேபாக்ல ரீலைட் பிச்சஸ் தான். அந்த பிச் தான் டாப் 3 ரன் ஸ்கோரிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, மீதி மீதி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இதுவா தான் கொடுத்துருக்காங்க பிச்சு. ஸோ அங்க ஸ்ரீலங்கா சைட் போனீங்கன்னா ரொம்ப லைக் பால் கொஞ்சம் டாமினேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அங்க எப்படின்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதனால இந்தியாவில் விளையாடுறதுக்கும் அங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை அடாப்ட் பண்ணி ஆடி இருந்தா மேபி எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அவங்க இந்தியாவுக்காக டீம் எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவங்க ஸ்ரீலங்கால லீக் ஸ்டேஜ் ஆடுறோன்றதே மறந்துட்டாங்க. மேபி அது சான்ஸா இருக்கும். ஆனா ஜிம்பாவே அவுட் பிளே பண்ணிட்டாங்க நிஜமாவே. ஏன்னா அவங்க பெர்ஃபெக்டா எப்படி ஸ்ரீலங்கால ஆடணுன்றதுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஸ்ரீலங்கால ஆடுறீங்கன்னா ஒரு ஆங்கர் கண்டிப்பா வேணும். ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ற பிளேயர் வேணும். நீங்க இந்தியாவில் ஆடினா அது தேவையில்லை. இந்தியாவில் நீங்க எல்லாருமே ஃபுல்லாவே ஸ்ட்ரைக்கு போகலாம். ஆனா ஸ்ரீலங்கால ஆடினா கொஞ்சம் ரொட்டேட் பண்ற பிளேயர் வேணும். இந்த பென்னட் கரெக்டா ஓப்பனிங்ல இருந்து அது பண்ணனால அவங்களுக்கு லீக் ஸ்டேஜஸ் நல்லா அமைஞ்சிருக்கு. சோ அதனால ஆஸ்திரேலியா கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பென்னட் வந்து பயங்கரமா ஆங்கர் போட்டா அப்படி ஒரு கூடாது. இது நங்கூரத்தை நறுக்குன்னு போட்ட மாதிரி மொத்தமா போட்டாரு லீக் ஸ்டேஜ் ஃபுல்லா. இந்தியா கூடயுமே செமிஃபைனல் இது சூப்பர் 8லயே பயங்கரமா 97 அடிச்சாரு. இருந்தாலும்
அவருக்கு வந்து அது அதாவது ஒரு 2020 வேர்ல்டு கப்ல அதிக ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர் பெர்னட் தான் இப்போதைக்கு டோர்னமெண்ட்ல. ஸ்ரீலங்கால ஒரு நாட் அவுட் ஆடின 3 மேட்சுமே அவுட் ஆகல. ஸோ அதனால ஆவரேஜ் அதிகமாக இருக்கும். அதனால அவரேஜ் அதிகம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கும் செகண்ட் பிளேயருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. செகண்ட் கேட்டகரியில T20 வேர்ல்ட் கப்ல விராட் கோலி இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இப்ப பிரையன் பெர்னட் தான் இருக்காரு. அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 277. இது எங்க இருந்து இந்த நம்பர் வந்தது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆச்சரியம். நிறைய நாட் அவுட்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்டா அவங்க விளையாடின சேப்பாக் மேட்ச்ல கடைசி 15 ரன்ஸ்க்கு அவுட் ஆனதுனால 146 ஆயிடுச்சு இப்போ. ஓகே ஓகே ஓகே, இது ஒரு அப்டேட் ஆகுது. ரைட், எஸ் கரெக்ட். நான் சேப்பாக் மேட்ச் இருந்தப்போ ஒரு வேர்ல்ட் கப்புக்கு நீ லைவ்ல பாத்தீங்க, நீங்க சொல்லலாம் சேப்பாக் மேட்சை பத்தி. எஸ், வாட் நெக்ஸ்ட்? வேற என்ன இப்போ லீக் ஸ்டேஜ் வந்து ஆப்கானிஸ்தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? அண்ட் பாகிஸ்தானோட அவங்களோட உஸ்மான் தாரிக்கோட பவுலிங் எல்லாம் டிஃபரெண்டா ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் பாகிஸ்தான் எங்க தப்பு பண்ணாங்க? இதெல்லாம் சீரியஸ்லி பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ல பாகிஸ்தான் இருந்து நான் நியூசிலாந்து எதிர்பார்த்தேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நியூசிலாந்து லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் இந்தியாவில் விளையாடுனாங்க. அவங்களோட சூப்பர் 8 மட்டும் இந்தியா டு ஐ மீன் ப்ரீசீடிங் படி அவங்க போய் ஸ்ரீலங்கால விளையாடணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நான் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. பிளஸ் அவங்களுக்கு நல்ல ஸ்பின்னரும் இல்லை, சாண்ட்னர் மட்டும் தான் ஒரே ஸ்பின்னர். ஸோ இஸ்ரோதி செமையா அடி வாங்கிட்டாரு முன்னாடி சீரீஸ்ல, இந்தியா சீரீஸ்ல பார்த்தோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி பாகிஸ்தான் அவங்க பவுலிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்க ஒரே ஸ்பாட்ல தான் ஆடுறாங்க. இந்தியா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா எப்படி துபாயிலே ஆடிட்டு இருந்தாங்க அந்த வேர்ல்டு கப்லன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்த சான்ஸும் இந்த வாட்டி நல்ல சான்ஸ் தான். ஒரே கிரவுண்ட்ல ஒரே ஸ்டே பண்ணி ஃபுல்லா எதர் கொலம்போல இல்ல பாலக்கேல தான் ஆடிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. ஸோ நான் நினைச்சேன் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க அந்த பிளேஸ்க்கு. ஸோ இப்போ வந்திருக்க டீம்ஸ்ல நியூசிலாந்துக்கு பதில் பாகிஸ்தான் போகும் நான் எதிர்பார்த்தேன். பட் நான் என் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா தப்பாயிடுச்சு. அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப கேவலமா விளையாடுனாங்க. ஃபர்ஹான் மட்டும் இல்லைன்னா அவங்க லீக் ஸ்டேஜஸ்லேயே போயிருப்பாங்க வெளியே. ஸோ ஃபர்ஹான் அடிச்சனாலதான் அவங்க இவ்வளவு வந்தாங்களே. பவுலிங்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சொல்ற மாதிரி இல்லை. லைக் சில பார்ட்ஸ்ல நல்லா போட்டாங்க, சில பார்ட்ஸ் ஒழுங்கா போடல. தேவையான இடத்துல கிளன்ச் மூமெண்ட்ல அவங்க கிராஸ் பண்ணல. ஸோ பெட்டர் டீம் நியூசிலாந்து தான். ஆனா மேபி அந்த நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கலாம், இந்த ரெய்னால் அஃபெக்ட் ஆன கேம். அது நடந்திருந்தா இன்னும் நல்லா 100% தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே இது இது டாப் 4 நல்ல டாப் 4 தான். எனக்கு நீ என்ன நினைக்கிற யோகி? இப்போ வந்துட்டு எனி டே வந்துட்டு இட்ஸ் ஹரி சொன்ன மாதிரி இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். பட் ஒரு கேம் டைனாமிக்ல பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நியூசிலாந்து வந்து இந்தியாவில ஒரு பைலேட்டரல் சீரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வாஷ் அவுட் ஆகாத குறையா ஆடிட்டு தோத்துட்டு போனாங்க. எல்லா கேம்லயுமே இந்தியாவோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. பட் வேர்ல்ட் கப்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிக்சர் தெரியுது. என்ன வாட் சேஞ்ச் இன் பிட்வீன்? இல்ல நியூசிலாந்து எப்பவுமே வேர்ல்ட் கப்னு வந்துட்டா அவங்க எப்பவுமே அவங்க வெயிட் மேலதான் பஞ்ச் பண்ணுவாங்க. லைக் யாரும் அவங்களுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. எப்ப சொன்னாலுமே நியூசிலாந்து எப்பவுமே கொஞ்சம் செலக்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்ற எல்லா வேர்ல்டு கப்லயுமே அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது வேர்ல்டு கப்னு வந்தா அவங்க ரொம்ப காம்படிட்டிவ் ஆடுறாங்கன்னு எனக்கு தோணும். பட் இவன் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் இல்லைன்றதுதான் நான் மெயின் பாயிண்டா பார்த்தேன். லைக் சாண்ட்லர் நல்ல ஸ்பின்னர் இருக்காரு. பட் ஒரு லெக் ஸ்பின்னரோ ரிஸ்க் ஸ்பின்னரோ இல்லாம, ஏன்னா இஸ்ரோதி ரொம்ப அடி வாங்குறாரு, செம்மையா அடி வாங்குறாரு இந்தியா சீரீஸ்லயும் அதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ நான் அதுதான் பார்த்தேன். பட் அவங்க ஓகே கிளென் பிலிப்ஸ் முன்னெல்லாம் இருந்தாரு. ஸோ அது இல்லாம அவங்க ஓப்பனர்ஸும் ரொம்ப பின்னாலன்னு ஒரு திங்ஸ் எஃபர்ட் யாரா ஒருத்தருக்கு எல்லா மேட்சும் படுது. ஸோ நல்ல ஸ்டார்ட்டும் கொடுத்துடுறாங்க. ஸோ மேபி அதனால அவங்க அதுக்கு மேல புஷ் பண்ணி ஈஸியா போயிடுறாங்க. பட் அந்த டீம்ஸும் ரொம்ப கேவலமா விளையாண்டாங்க. நம்ம இவங்க இல்லாம இன்னொரு டீம் கண்டிப்பா வந்திருக்கணும் செமிஸ்ன்னு சொல்ற அளவுக்கு எந்த டீமும் ஆகல. ஸோ அதுதான் 100%. மத்த எல்லா டீமுமே வந்து காம்ப்ரிஹென்சிவா பேசிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்ரீலங்கா மேட்ச் பேசிடுவோம். ஏன்னா 84 for 6ல இருந்து 160 அடிக்க விட்டாங்க ஸ்ரீலங்கா கடைசி 5 ஓவர்ல. அது வந்து அந்த மாதிரி ஆப்போனன்ட் டீம் வந்தும் இவங்களுக்கு சாதகமா விளையாண்டதுனால நியூசிலாந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா நான் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு மேல கீழே அவங்களால போகவே முடியாது. லைக் 2015ல இருந்து பாத்தீங்கன்னா 2015 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா லைக் 11 இயர்ஸ் ஆச்சா, 5 வேர்ல்டு கப்போ 6 வேர்ல்டு கப்போ நடந்துருக்கு. T20 வேர்ல்டு கப் மட்டும் சொல்றேன். ஒரு வாட்டி கூட செமிஸ் குவாலிஃபை ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த 4 வேர்ல்டு கப்ல செமிஸ் குவாலிஃபை ஆனாங்க. 2009, 12, 14, 15 நினைக்கிறேன், 15 or 16. அதுக்கப்புறம் லாஸ்ட் 11 இயர்ஸ்ல 5-6 வேர்ல்டு கப்ல ஒரு வேர்ல்டு கப் கூட குவாலிஃபை ஆகல. அது அவங்க குவாலிஃபை ஆகாம பார்த்த டாப் 8 டீம்ஸ்ல
வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகாத டாப் 8 டீம்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் எப்பவுமே குவாலிஃபை ஆகல, அதை விட்டுருங்க. ஈவன் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க போன T20 வேர்ல்டு கப்ல. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாட்டி குவாலிஃபை ஆயிருக்காங்க, 2016 ஜெயிச்சாங்க. பட் என் தெரியல ஸ்ரீலங்கா நல்ல சான்ஸ் இது. மேபி அவங்க எல்லா கேமும் அவங்களுக்கு இத்தனைக்கும் ஹோம் கிரவுண்ட் தான், அசரங்கா இல்ல, பத்திரானா இல்ல, மிட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க குவாலிஃபை ஆகிற ரேஞ்சுக்கு தான் இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா தான் இருந்தாங்க. ஜிம்பாப்வே வந்து எப்ப மேட்ச் தோத்தாங்களோ அப்ப இருந்து அவங்களுக்கு டவுன்ஃபால் தான். ஒரே அடுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க மொத்தமா. பேட்டிங்கும் அவங்களுக்கு பத்திரானா மேல வச்சு நிசாங்கா மேல ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. ரொம்ப டிபெண்டா தான். இந்த லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஓரளவுக்கு மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணாங்க. நிறைய ஏதோ சொன்னீங்க. இல்ல அதான் நிசங்கா, குசால் மெண்டிஸ் 2 ஓபனர்ஸ் மேல ரொம்ப டிபெண்டா இருந்ததுதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் கடைசி மேட்ச்ல ஷனக்கா வந்து ஒரு வின்னிங் நாக் கிட்டத்தட்ட, ஆனா கடைசியில எப்பவுமே ஒரு அது அவனோட அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தோத்து போயிட்டு தெரிஞ்சு அங்க இருந்து வின் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ்க்கு ஆடுவான். எப்பவுமே ஒரு கேம் ஆடுவான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஷனக்கா. அந்த மாதிரி இந்த கேம் ஆனா ரொம்ப பிளைண்டர் தான். வின் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாகிஸ்தான் ஒரு சும்மா ஒரு ரிவ்யூ கேட்டு பாத்துக்கலாம். சும்மா இந்த கருணாரத்னே வந்துட்டு பாகிஸ்தானை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காகவே அந்த நாக் ஆடினாம இருந்தது. சான்ஸே இல்ல அந்த இன்னிங்ஸ். ஆக்சுவலா மொத்த மேட்ச்லயுமே தனியா தர்ஷன் சனக்காவோட சேர்த்து இன்னொரு பார்ட்னரும் ஃபயர் பண்ணதுங்கிறது அந்த மேட்ச் ஆக்சுவலா ஜெயிச்சிருந்திருக்கலாம். இன்னும் ஒரே ஒன் பால் ஷாட்னு நினைக்கிறேன் அந்த மொத்தமாவே அந்த மேட்ச்ல. பட் ஓவராலாவே அந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு என்னன்னா அவங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அகைன் நீங்க சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு எல்லா மேட்சும் ஃபயர் பண்ணாம இருந்ததுனால, ஆர் மேஜரா அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேனாலே டிபெண்டன்சி ஜாஸ்தி இருந்ததுனாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேஜர் செட்பேக் இருந்தது. அண்ட் அசரங்கா எல்லாம் இல்லைங்கிறது ஒரு பெரிய டிராபேக் தான். பட் பத்திரனா இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிராபேக் மாதிரி தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலுமே சம் திடீர்னு ஒரு சில மேட்சஸ் நல்லா ஃபயர் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில மேட்சஸ் நல்லா போட்டு வெளுத்துருவாங்க. அதனால காக்னிட்டிவா அது ஒரு நல்ல பவுலர் ஆப்ஷனா எனக்கு இல்லன்றது மிட் ஆர்டர்ல இன்ஜூரி ஆனது வந்து அவங்களுக்கு கஷ்டம் தான். பட் அது ஒரு காரணமா சொல்லி முடியாது. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வேற விளையாடுறாங்க. இத்தனைக்கும் நல்லாவே கிரிப் ஆச்சு. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸும் நல்லா எஃபெக்டிவா இருந்தாங்க. பட் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்றது, மிடில் ஆர்டர் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல எங்கேயுமே. மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நிசங்காவும் இவனும் படலன்னா அன்னைக்கு முடிஞ்சிச்சு மேட்ச்னு தெரிஞ்சிடும் ஈஸியா. அவங்க நல்ல நேரம் ஆஸ்திரேலியா அவங்க நல்லா பட்டுது. அவன் ஒரு செஞ்சுரியை சொருகிட்டான் நடுவுல. நிஷங்கா ஒரு நல்ல செஞ்சுரி ஆக்சுவலா. பட் 2 இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2 செஞ்சுரிஸ் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல. உங்களுக்கு ஃபேவரட் என்னது? 3 இல்லையே 4ல 4ஆ? ஆமாமா, ஐயோ கனடா பிளேயரா கரெக்ட். ஓகே யா, அந்த மேட்ச் அப்ப நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஃபரான் 2 வாட்டி, நிசங்கா 1, அப்புறம் இது ப்ரூக் கனடா பிளேயர் ஒருத்தன் அடிச்சிருந்தான் ஒரு செஞ்சுரி. ஆனா மொத்தமே 165. அதான் மொத்தமே 170 கூட இல்ல டோட்டல். ஒரு செஞ்சுரி போட்டு வச்சிருந்தான் அவன். அந்த கேம் நல்லா தெரிஞ்சிச்சு எப்படினாலும் கனடா ஜெயிக்க முடியல. ஆனா செஞ்சுரி அடிச்சது அந்த அசோசியேஷன்ல இருந்து வந்து அது பெரிய விஷயம் தான். ப்ரூக் செஞ்சுரி ரொம்ப ஹை கிளாஸ் செஞ்சுரி. ஏன்னா அன்னைக்கு யாருக்குமே பண்ணல. ஜாக்ஸ் கொஞ்சம் கடைசியில பட்டுது. ஆனா அந்த செஞ்சுரி ரொம்பவே நல்ல கேம். அதுவும் நல்ல கேம். ஸோ ஆஸ்திரேலியா கேமும் அது நல்ல கேம் தான். நிசாங்கா செஞ்சுரியும் என்ன கேட்டீங்கன்னா ப்ரூக் பத்தி பேசிட்டோம். முக்கியமான கேமை பத்தி பேசி ஆகணும். லீக்ல 2 சூப்பர் ஓவர் வந்த மேட்ச், அதை விட்டுட்டு போவே முடியாது. மங்களூர் நடு ரோட்ல நான் வெட்னஸ்டே மத்தியான மேட்ச் நான் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். மிட் டே மேட்ச். பட் அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருந்தது. செம்ம என்டர்டெய்னிங்கான மேட்ச். அந்த கேம் வந்து எப்படின்னா, அது யாரு கரெக்டா பண்றா ஜெயிக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி எனக்கு தெரியல. யாரு தப்பா பண்ணி ஜெயிக்கிறான்னு பாக்கலாமா அந்த மாதிரிதான் ஆனாங்க. யாரு தோக்குறான்னு பாக்கலாமான்னு போட்டு மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் தப்பு பண்ணுவோம், யாரு கம்மியா தப்பு பண்றோன்னு பாக்கலாமான்ற மாதிரிதான் ஆனாங்க. ரஷீத் கான் நல்லாவே போட்டான் ரஷீத் கான் 4 ஓவருமே. ஆனா சூப்பர் ஓவர்ல போடவே இல்லை. ஏன்னா எனக்கும் தெரியல. குர்பாஸ் தான் இன்னைக்கு நல்லா அடிச்சா. அவனை ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுருக்கலாம். மேபி
தப்புதால தப்பு எல்லாம் பண்ணி என்னவா ஃபன் கேமா தான் கடைசி இருக்கும். அந்த ஒரு பால், கடைசி பால் சிக்ஸ் அதான் அடிக்கணும், அது அது முடிஞ்சிருச்சு அந்த அது கூட மாதிரி. சூப்பர் ஓவர் போற ஸ்டேஜுக்கு ஒண்ணு வந்தது. அது ஈஸியா டபுள்லே ஓடி இருக்கலாம், பால் தேய்ச்சிட்டு போயிருக்கலாம், இல்லன்னா அடுத்த பால் கூட என்னவோ நினைச்சா. ஆனா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் நான். கண்டிப்பா 100 சிக்ஸ் அடிப்பான்னு எதிர்பார்க்கல. நான் மேட்ச் நானும் முடிஞ்சிச்சு அந்த சரி அப்படின்னு நினைச்சேன். ரஷீத் அவுட் ஆன உடனே அந்த மேட்ச் எக்ஸைட்டிங் ஆனதுக்கான காரணமே அந்த 100ஓட 2 சிக்ஸ் தான். அது ஒருவேளை அது அடிக்காம இருந்திருந்தா நம்ம இவ்வளவு எல்லாம் பேசியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் another கேம் தான் கடந்து போயிருப்போம். பட் அது ஒரு மெமரபிள் மேட்சா கொண்டு வந்தது அந்த 2 பால் தான். ஆனா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த 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 லைக் அந்த குரூப் எப்படி இருந்திருக்கும்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சது சவுத் ஆப்பிரிக்கா. சோ அந்த குரூப் அப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். மேபி இப்போ அவங்க அந்த மேட்ச்ல ஈஸியா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும்னு எக்ஸ்ட்ரா நினைச்சிருப்பாங்க. தப்பு பண்ணதுனால இப்போ வரைக்கும் அன்பீட்டனா இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த டோர்னமெண்ட்ல. சரி, நான் அங்க சொன்ன நியூசிலாண்டே சொன்ன அதே பாயிண்ட் தான். சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் ஒரே ஸ்பின்னர் தான். லைக் கேசவ மகாராஜ் வச்சு இனி நல்லாவே இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தேவையில்லையே இருக்காங்க. ஸ்பின்னரு. அவங்க நடுவுல மார்க்கிரம சுத்தி விட்டு எதையாவது பண்ணிடுறாங்க நடுவுல கரெக்டா. மார்க்கிரம் மட்டும் இந்தியா சுத்தி விடல, மேட்ச்லயும் அதேதான் ஆச்சு. லுங்கி இங்கிடியோ லுங்கி சுத்தி தான் இங்கீடியே விட்டுட்டு ஸ்பின் இருக்கான். தான் பால் போட்டுட்டு ஃபுல்லா இருக்கான். அடியில அடியில. லுங்கி இங்கீடியா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் மாதிரி போட்டுட்டு இருக்கான். 2018ல ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்காக ஜெயிப்போம். அப்ப கூட அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ போடல. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சைடுல காம்படிட்டிவா இருக்கு. எனக்கு பாலை எல்லாரும் அடிக்கிறது எனக்கு வந்து திணறாங்க. அவனை பார்க்கும் போது இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டுவேன் பிராவோ பாக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்லோ பால் சரக்கு அது சரக்குன்னு டிப்போ ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் பிக்கப் பண்றது ரொம்ப வேர்ல்ட் கஷ்டப்படுறாங்க. கப்ல இருந்து லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல இருந்து இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனல்ல அதிக ஸ்லோ பால் போட்டது யார் தெரியுமா? முஸ்தபிசூர். அது எதிர்பார்க்கறது தான். ஆனா செகண்ட் இங்கிடி போட்டிருக்கான். 130 to 140 பால் ஸ்லோ பால்ஸ் போட்டிருக்கான் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல இருந்து. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நல்லா இதெல்லாம் காரணம் வந்து இதுதான். லைக் இதர் ஐபிஎல் ஆர் இந்த மாதிரி வெளில போய் லீக்ஸ் விளையாடுறதுக்குல நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு, லைக் முன்னாடி எல்லாம் ஸ்லோ பால் அப்படி போட மாட்டான். லைக் ஆஃப் கட்டர் ஸ்லோ பால் வேறு அவனுக்கு. அவன் முன்னாடி லெக் கட்டர் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்போ நிறைய ஆஃப் கட்டர் ஸ்லோ பால், அதுவும் நல்லா டிப் ஆகுறது தான் அவங்க பாயிண்டே. பயங்கரமா ஸோ இருக்கு. நல்லாவே ரபாராவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்களேன். அப்போ So அதான் அது next ஒரு முக்கியமான காரணம் சவுத் ஆப்பிரிக்கா. இம்பார்ட்டன்ட் டீம் ஏதாவது நீங்க பேசணும்னு நினைக்கிறது? என்ன கேட்டா ஒரு பிரைம் ரீசன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டன் இது வந்து லுங்கி இங்கிடி தான். நம்ம வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் எல்லாம் பேட்ஸ்மேன் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. மில்லர் எல்லாம் பேக் போனா இருந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட் மொத்தமாவே. பட் ஸ்டில் நிறைய ஒரு காம்படிட்டிவான ஸ்கோர் 170 180 ஸ்கோரிங் கேம்ஸ்ல எல்லாமே தடுத்து நிறுத்தி நெக்ஸ்ட் இது கொண்டு போனதுக்கான பிரைம் ரீசன் லுங்கி இங்கிடி தான். அந்த 4 ஓவர் யாராலையுமே எந்த பேட்ஸ்மேனாலையுமே கரெக்டா பிக் பண்ணி ஜட்ஜ் பண்ணி அடிக்கவே முடியல. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லயுமே அதான் ஆச்சு. அவங்களால பிக்கே பண்ண முடியல. அது வரைக்குமே நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க இங்கிடி ஓவரை மட்டும் சுத்தமா அடிக்கவே இல்லை. சூப்பர் எயிட்ல நான் சொல்றேன். ஸோ பிரைம் ரீசன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா டு பி ஹியர் அண்ட் மேபி இஃப் தே கோ ஆன் டு வின் த செமிஸ் அண்ட் ஈவன் த வேர்ல்ட் கப் அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு லுங்கி இங்கிடி தான் பிரைம் ரீசனா இருக்கும். ஏதாவது ஸ்பெஷல் மென்ஷன்? பேட்டிங்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குடா அவங்களுக்கு. மிடில் ஆர்டர் வந்து முத விக்கெட் போனா மிடில் ஆர்டர்ல வந்து நின்னு தூண் மாதிரி நின்று அடிக்கிறானுங்க. மில்லருக்கு எத்தனை வயசானாலும் அதே மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கான். ஆனாலும் உங்களுக்கு வயசே ஆகும் சார், அந்த மாதிரி அடிச்சுனே இருக்கான். போர் அடிக்காதா உங்களுக்கு? திடீர்னு ஒரு மேட்சை காப்பாத்தணும் அப்படின்னா கரெக்டா அந்த எகிரி குச்சி வந்ததான் ஞாபகம். நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த மேட்ச் நடக்கும். நான் வந்து இதுல எகிரி குச்சி உள்ள ஒரு ஸ்டேடியம் உள்ள இன்னி வரைக்குமே அதே மாதிரி எந்த மேட்சை காப்பாத்தினாலும் எகிரி குச்சி வந்து எதையாவது பண்ணி விட்டுறான். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிடுறானுங்க. சரி தெரியல எனக்கு. இப்போ மேபி அகைன்ஸ்ட் மார்க்கம் இந்த மாதிரி ஏதாவது புதுசா அவங்க வேர்ல்ட் கப் எல்லாம் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு தெரியல. சூப்பர் 8 எப்படி போச்சு உங்களுக்கு? இல்ல குரூப் ஸ்டேஜஸே லைக் இன்னும் ஏதாவது ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா நம்ம மிஸ் பண்ணது? அந்த வேன் ஷால்விக் நல்லா பவுலிங் போட்டான் 3 மேட்ச்மே. இன்னும் அவன் தான் டாப் விக்கெட் டேக்கர்ல இருக்கான். ஆமா அவன் போயிட்டான். அவன் இப்ப லீக்லயே போயிட்டான். சூப்பர் 8 4 மேட்ச் டீமுக்கு 3 மேட்ச் நடந்துச்சு. அப்ப கூட இன்னும் டாப் விக்கெட் டேக்கர்ல இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அப்புறம் வேற ஏதாவது ஸ்பெஷல் மென்ஷன் ஆர் டீம் கூட? நேபாள் கேம் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு தான் கொடுக்கணும் ஹாட்ரிக் எடுத்ததுக்கு. ஆமா
லைக் அது நேபாளும் ஒரு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான அந்த இங்கிலாந்து கேமும் நல்ல கேம். அது சரியான கேம். கடைசி ஒரு ஒரு 4 அடிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல. அதேதான். ஜோக்கர் ஆர்ச்சரை போட்டு அப்படி அடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த மேட்ச். ஆனா கரெக்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்டாலி கூட நான் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வேர்ல்ட் கப் வந்து ஆடுறாங்க. லைக் இதுக்கு முன்னாடி பேசுனதே இல்லை பெருசா. ஈவன் தோ லைக் அவங்க பென் மெனன்டி ஆர் ரெண்டு மெனன்டியுமே ஆஸ்திரேலியா லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கிராண்ட் ஸ்டீவர்ட் வந்து இங்கிலாந்துக்கு ஆடிட்டு இருந்தாலுமே இங்கிலாந்து லோக்கல் மேட்சஸ். பட் இருந்தாலும் ஒரு டீம் அவங்க மாஸ்கோ பிரதர்ஸ் எல்லாம் ஃபுல்லா இட்டாலி தான், இட்டாலி ஓன்டு தான். ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நிஜமா நான் எதிர்பார்க்கல இட்டாலி அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. வேற அவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் நெதர்லாந்து பாகிஸ்தான் மேட்சுமே வந்து அந்த ஒரு கேட்சை விடாம இருந்தாங்கன்னா நெதர்லாந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. ஸோ அது ஒரு அவங்க அந்த பக்கர் இவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு நல்லாவே push பண்ணிருக்காங்க. எல்லா அந்த சின்ன டீமுமே நல்லா ஒரு 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 காம்படிட்டிவா விளையாடினாங்க. ரொம்ப மோசம் இல்லாம. சில டீம்ஸ் இருக்கு ரொம்ப மோசமா. அது அது நம்ம அவ்வளவும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா டீமுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு 20 மெம்பர் கொண்டு வரும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். பெரிய டீம் கூட ஆடி இருக்க மாட்டாங்க. லைக் சோ அவங்களுக்கு கேம் டைம்க்கு ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. சோ கேம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால ஓகே தான். இந்த இந்த இதுக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது சின்ன டீம்ல இருந்தோம். அதான் சோ சூப்பர் 8 மூவ் பண்ணுவா. சூப்பர் 8ல கண்டிப்பா மூவ் பண்ணலாம். லைக் எனக்கு ஒண்ணு சொல்லணும்னா இந்த ப்ரீ சீடிங் வந்து கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. ஏன்னா இந்த 4 டீம் செலக்ட் ஆனா நீங்க இங்கதான் ஆடணும், இந்த 4 டீம் செலக்ட் ஆனா நீங்க தான் ஆடணும்னு சொல்றது எனக்கு தெரியல. மேபி பாயிண்ட்ஸ் டேபிள் படி போயிருக்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு இப்ப செமிஃபைனலுக்கு மூவ் பண்ண மாதிரி அதுக்குமே பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு போயிருக்கலாம். ஆனா அப்படி போனா பாகிஸ்தான் இந்தியால விளையாடுற மாதிரி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை பண்ணாங்க. அது ஒரே காரணத்துக்காக லைக் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கால தான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது ஓகே பெட்டர். ஆனா கூட இருக்கிற டீமுக்காவது நீங்க அந்த ப்ரீ சீடிங் வைக்காம அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கலாம். நியூசிலாந்தும் சென்னைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும், இந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா, ஜிம்பாப்வேயோட மெயினே அங்க குவாலிஃபை ஆனது காரணமே அவங்க அந்த 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 பிச்சுக்கு அடாப்ட் ஆகி அந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகி ஆனாங்க. சோ இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அதே ஃபார்மேட் இங்க அப்ளிகபிளா எங்க மாதிரி ஆடி கஷ்டப்பட்டாங்க. இல்ல அடி பயங்கரமா வாங்கிட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு 250, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஒரு 250 வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து முசர்பானி சொல்லணும்னு நினைச்சேன். பிளெஸி முசர்பானி அவர் நிஜமாவே செம்மையா ஐபிஎல்ல கூட ஏதாவது டீம் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம். லைக் அவர் ஹைட்டுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் டெலிவரி பயங்கரமா யூஸ் பண்ணி பயங்கரமா பவுலிங் பண்ணாரு. அவருமே அந்த டாப் விக்கெட் டேக்கிங் இதுல வந்து டாப் 5ல இருக்காரு இப்போதைக்கு. அது இன்னும் 4 மேட்ச் நடந்துச்சுன்னா 3 மேட்ச் இருக்கு முந்திடுவானுங்க. சோ வேற சூப்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏன்னா 2 செஞ்சுரி ஹையஸ்ட் ரன்ஸ். சோ பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2014 கோலி ரெக்கார்டுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஹான் ரெக்கார்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல இந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ப்ராலிசிக்கான ஒரு என்டையர் டோர்னமெண்ட்டே ஒரு மாதிரி ப்ராலிசிக்கா இருந்திருக்கு. 383 ரன் வித்தின் ஸ்பேன் ஆஃப் லெட்ஸ் சே 10 மேட்சஸ்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அந்த இதுல அவ்வளவு நல்ல ஆவரேஜோட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட டிபெண்டபிளா எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்த ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன். விராட் கோலி ரெக்கார்டை முந்துற அளவுக்கு, அதுவும் இத்தனை வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னா அப்போ அது எந்த அளவுக்கு டீம் ஹெல்ப் பண்ணிருக்கும் நமக்கு தெரியும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா நீங்க அந்த இன்னொரு ஆப்போசிட் சைடு பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்க டீம் இருந்திருந்தா அவ்வளவு ரன் அடிச்சா அவங்க குவாலிஃபை ஆகல. நீ என்ன வேணா ஆடுறா, பின்னாடி நான் இருக்கேன்டாங்கிற மாதிரி பாபர் அசாம் பக்கத்துல வர பாலதான் தொக்கு போட்டு என்ன தாண்டி சூப்பர் 8 போயிருவீங்களாடா அப்படின்ற மாதிரியேதான் ஆடிட்டு இருந்தாங்க. கூட ஆடி பார்த்தாங்க, அப்பவே முடியல. இல்ல ஆனா அந்த மேட்ச் கொஞ்சம் இன்டென்ட் ஆச்சு இருந்தது, ஜெயிக்கணும் அப்படின்னு. பாபர் அசாம் ஆடின மேட்ச் எல்லாம் எனக்கு அவனுங்க ஜெயிச்சதெல்லாம் ஆச்சரியமா தான் இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஜெயிச்சுங்க அவனை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஒரு மேட்சும் படல. தெரியல அது இவ்வளவு நாள் எப்படி நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனா இருந்தோம் அப்படின்றது. மேபி ஆடினதெல்லாம் சின்ன டீம், அந்த பெனிஃபிட்ஸ் வந்திருக்கும்.
இதுல வேர்ல்ட் கப் வந்த அப்புறம் உடனே நீங்க ஒரு பெரிய முன்னாடி டீம் கேட்ட ஒரு ஆடும்போது அந்த கொஸ்டினுக்கு செட்டப் எக்ஸ்போர்ட். நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டச்சப் பண்ணிடலாம். உஸ்மான் தாரிக் பத்தி கேட்டீங்க. ஸோ அவர் பவுலிங் ஆக்ஷன் உஸ்மான் அதை பத்தி தாரிக்க வந்து அது கடைசி மேட்ச்ல வந்து புடிச்சிட்டாங்க. உஸ்மான் தாரிக் என்ன பண்றான்னு உரின்னு உரிச்சு எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க ஸ்ரீலங்கால கடைசி உரிச்சிட்டாங்க மேட்ச்ல. உரிச்சிட்டாங்க போட்டு லைட்டா வெளிவெளி பால் எடுத்துட்டாங்க. திரும்பினா பால் லைட்டா திரும்பாம நிக்காம இருந்ததுன்னா முடிச்சு விட்டுலான்ற மாதிரி உரின்னு உரிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க கடைசி மேட்ச்ல. மத்த மேட்ச்லாம் அந்த பால் நின்னு பால் திரும்பிச்சுன்னா அவருக்கு நல்ல கிரிப் ஆகி இருந்தது. அதுவும் இல்லாம அவர் ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்றதுனால ரியாக்ஷன் டைமும் கொஞ்சம் நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்கு கம்மியா இருக்குது. அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. அதுவும் ஆக்ஷன் பத்தி வேற நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது ஆக்ஷன்லாம் நம்ம பேசுற அளவுக்கு கிடையாது, அதெல்லாம் ஐசிசி பாத்துப்பாங்க. அது வந்து ஐசிசி வந்து லீகல்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் லீகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். என்ன பண்றது? இல்ல அது நிறைய கிரைட்டீரியாவும் இருக்கு. நம்ம பாயிண்ட் என்னன்னா 15 டிகிரிக்கு மேல கையை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. நீங்க பாயிண்ட் அவரோட எல்போ அப்படிதான் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது எல்போவே அதே மாதிரி தான். நீங்க சோயப் அக்தர் பாத்தீங்கன்னாலும் சோயப் அக்தர் எல்போ அதே மாதிரி தான் இருக்கும். அவராலையும் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. சோ முத்தையா முரளிதரன் எல்போ அது மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது அவங்களால. சோ அந்த எல்போ இஷ்யூ அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பர்த் இது ஒரு சோ அதை யூஸ் பண்ணி அவங்க விளையாடுறாங்க. அது நம்ம பாயிண்ட் சொல்ல ஒண்ணும் இல்லை. என்னன்னா மத்த பவுலர்ஸோட ஸ்லோவா போடுவார். ஏன்னா கிட்டத்தட்ட பவுலிங் ரன் அப்ல அவருக்கு ஸ்பீட் இல்ல. சோ அங்க நிறுத்தி போறதுனால அந்த ஃபுல்லாவே ஷோல்டர்ல பவர் மட்டும் தான். சோ 80ஸ்ல தான் போடுவான். ஆனா ஒரு ஸ்பீடா போறதுக்கு ஒரு பால் வச்சிருப்பாரு. லைக் 100 km/h ஒரு பால் போடுவான். பட் ஓகே லைக் ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க, டீகோட் பண்ணிடுவாங்க வர வர. இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எல்லாரும் கொஞ்சம் அக்லமடைஸ் ஆகல, அதனால எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே டோர்னமெண்ட் அக்லமடைஸ் தான் நினைக்கிறேன். அடிச்ச அடிய பார்த்தா அக்லமடைஸ் ஆயிட்டாங்கன்னு தான் தோணுது. அடிச்சிட்டாங்க சார். இல்ல பிஎஸ்எல் நிறைய விளையாடிருக்காங்க. பிஎஸ்எல் விளையாடுறவங்க ஈஸியா அடிச்சிருவாங்க. சனகாலம் பிஎஸ்எல் ஆடிடலாம், அதனால இஷ்யூ இல்ல. சோ வேற என்ன டீம் பத்தி சுத்தமா பேசல, இந்தியா பத்தி பேசல, அது லாஸ்ட்ல வருவோம். இந்தியா பத்தி பேசல, இங்கிலாந்து பத்தி ஒரு பேசல. இங்கிலாந்து வந்து லீக்ல வந்து நம்ம வந்து சூப்பர் 8 அதான் என்ன கேட்டா நம்ம இங்கிலாந்து பத்தி நான் பேச எங்கேயோ பயங்கர டிரான்சிஷன் ஆயிடுச்சு. லீக் நீங்களா இப்படி ஆடுனீங்க, சூப்பர் 8 நீங்களா இப்படி ஆடுறீங்கன்ற மாதிரி ஆடினானுங்க சூப்பர் 8ல. ஆனா அவங்களும் நம்ம இந்தியா மாதிரி 100% ஃபுல் கேம்லாம் ஆடல. அவங்களும் அங்கங்க கொஞ்சம் மேல ரொம்ப நம்பிக்கையா பாகிஸ்தான் இருந்தாங்களோ, இங்க வில் ஜாக்ஸும் ப்ரூக் மேல ரொம்ப நம்பிக்கையாங்க. ப்ரூக் மேல அவ்வளவு டிபெண்டன்சி இருக்கு ஆக்சுவலா. ஆடின 7 மேட்ச்ல 4 மேன் ஆஃப் தி மேட்ச் ப்ரூக் வில் ஜாக்ஸ் வாங்கியிருக்காரு. அப்ப பாத்துக்கோங்க. சோ அவங்க கீழே வந்து காப்பாத்தலைன்னா டீம் பெருசா ஒண்ணும் நடக்கல. ஏன்னா மேல யாருக்கும் படல. ஓபனர்ஸ்க்கு இன்னும் பேட்லயே படல. அதுக்கே இந்த நிலைமையில இருக்காங்க. பட்டுச்சுன்னா முடிஞ்சது. ஏதோ சால்ட் ஆகுது, தட்டி ஒரு மேட்ச் ஆடினேன். பட்லருக்கு சுத்தமா படல. 3 ஓவர்ல எல்லா மேட்ச்லயும் 3 ஓவர்ல வெளியே வந்துடும். சோ எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ல படும் நினைக்கிறேன் பட்லருக்கு. வான்கடையில அவனுக்கு ஏத்த கிரவுண்ட் இருக்கு. ஏற்கனவே பல செஞ்சுரிகளை போட்ட கிரவுண்டு. அந்த ப்ரூக் அட் நம்பர் 3 நல்ல இதுதான். ஃபர்ஸ்டே ப்ரூக்கே ஆட வச்சிருக்கலாம். எதுக்கு பெட்டல் ஆட வச்சு ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. மேபி 2 ரைட் ஹேண்டர்ஸ் அட் டாப், 3ல கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்குன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரூக்கே ஆடலாம் மேல. நல்ல ப்ரூக் 5 ஆடிட்டு இருந்தாரு. சோ அது பேண்டன் வர நல்ல இருக்கலாம். அது ரொம்ப அவங்க பார்த்தாங்க யாருக்கும் பேட்ல படல. சரி நானே இறங்கி ஆடலாம்னு இறங்கி முடிவு பண்ணாங்க. நீ அடி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான் ப்ரூக்க. அவன் இறங்கின கேப்புக்கு ஒரு 100 சொருகிட்டு போயிட்டான். அந்த மேட்ச் ஆனா ஒரு குவாலிட்டேட்டிவ் வின்னிங். மேபி அந்த மேட்ச்ல அவனுக்கும் படல. ஆக்சுவலா அந்த மேட்ச்ல வேற யாருக்குமே படல. அவனுக்கு படாம இருந்ததுன்னா அன்னியோட சொல்லி முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை ப்ராப்பரா அவனுக்கு அந்த பட்டு அதை கரெக்டா ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்ததுனால அந்த மேட்ச ப்ராப்பரா ஜெயிச்சாங்க. இந்த நியூசிலாந்து மேட்ச் அவனுக்கு இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச் அது பத்தியும் நம்ம பேசல, அதையும் மிஸ் பண்ணிட்டோம். அது நல்ல மேட்ச். அது ஆக்சுவலா நாங்க வந்துட்டு அது கண்டிப்பா ஓகே இந்த மேட்ச் நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க டாம் கரண் இவனுங்கெல்லாம். அந்த ஒரு ஓவர் தான் லைக் கிளென் பிலிப்ஸ் கொடுக்காம சாண்ட்லரே போட்டுக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ரேன் வந்து நல்ல போட்ட அந்த ஓவரே முடிச்சு இல்ல பேட் என்ட்ரி அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கே போயிருக்கலாம். தேவையில்லாம ஸ்பின்னர் இல்ல அவங்க வந்து ஸ்பின் எடுத்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் கோட்டா முடிக்காத மாதிரி பாத்துட்டானுங்க. அப்படி பண்ணாம ஃபாஸ்ட் பவுலரே போட வச்சிருக்கலாம். அவன் ஸ்பின் இவன் சாண்டர் போட்டு அடுத்து ஃபாஸ்ட் பவுலர் போட வச்சிருக்கலாம்.
இந்த மேட்ச் ஆப்வியஸ்லி அது இங்கிலாந்து கையிலே இல்லாத மேட்ச் போட்டு அந்த மேட்ச் டர்னிங் ஓவர். அது ஆக்சுவலா அவங்க அடிச்சது அது அது அந்த இன்னிங்ஸ்னால ஓவராலா அந்த பாட்டம் ஆர்டர் அந்த மேட்ச் கொஞ்சம் கரெக்டா ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி மிடில் ஆர்டருக்கு அதே வழக்கம் போல யாருக்குமே படமும் இல்லை. பட் அந்த பாட்டம் ஆர்டர் அவங்க கரெக்டா ஃபயர் பண்ணதுனால அந்த மேட்ச் தோக்க வேண்டிய மேட்ச் அது ஆக்சுவலா. பட் ஏதோ பண்ணி கடைசியில வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப குவாலிட்டேட்டிவா ஆனா இருந்தது சூப்பர் 8 மேட்சஸ். மத்த எல்லாமே எல்லா இது வரைக்கும் ஒன் சைடு தான் போயிட்டு இருந்தது. எல்லா கேமுமே தோக்க வேண்டிய மேட்ச் மாதிரி தான் இருந்தது வில் ஜாக்சன் ஆடுற வரைக்கும் அவங்களுக்கு. வில்ஜாக்ஸ் ஒண்ணு கைய சுத்துவான் இல்ல பேட்டை சுத்துவேன்னு வந்து அவங்களை காப்பாத்திட்டான். நல்லா காப்பாத்தி கூட்டு வந்தா இவ்வளவு. சோ இதுக்கு மேல வேண்டிக்க வேண்டியதான் அவங்க பட்லருக்கு பண்ணணும். இன்னொரு மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ரெண்டு இப்ப செமிஃபைனல் ஆடுறாங்க. செமிஃபைனல்ல ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வில்ஜாக்ஸ் காரணமா வந்து 5வது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாருன்னா ஒரு T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினவரா ஆயிடுவாரு. இப்போ ஷேன் வாட்சனோட கை கோர்த்து நின்னுகிட்டு இருக்கு அப்படி இப்போ 4-4. இன்னொரு தகவல். சரி, நெக்ஸ்ட் இந்தியா வர்சஸ் நெக்ஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் என்ன பத்தி பேசலாம்? இந்தியா வர்சஸ் இல்ல இந்தியா பத்தி இந்தியா ஏன்னா இந்தியா பத்தி எதுவுமே பேசல இன்னும். லைக் மொத்தமாவே பேசுவோம். லைக் எப்படி என்ன ஏதுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதாவது மேட்ச் அவன் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க லீக் மேட்ச்ல. ஆனா இது வரைக்குமே இந்தியா பெஸ்ட் கிரிக்கெட் ஆடல. யாராவது ஒருத்தரோட இன்னிங்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. யூஎஸ்ஏ மேட்ச் எப்படி சூரியகுமார் போச்சோ, எப்படி பாகிஸ்தான் மேட்ச் இஷான் கிஷன் இன்னிங்ஸ்ல போச்சோ, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்னிங்ஸ்ல போயிட்டு இருக்கோம். தூபே ஒரு மேட்ச் அடிச்சா, நெதர்லாந்து மேட்ச், யாராவது ஒருத்தர் அடிச்சாதான் சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச், அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு படுது. யாருக்குமே படாத மேட்ச் தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். இதுல இன்னொரு ஆக்சுவலா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, மறுபடியுமே இந்த எல்லா வேர்ல்ட் கப் மாதிரி இந்த எல்லா வேர்ல்ட் கப்னு இல்ல, பைலேட்டரல் இதுவா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சி பும்ரா மேல திடீர்னு கிரியேட் ஆகும் ஓவர் பிரஷர்னால. அந்த டிபெண்டன்சி தான் மறுபடியும் இவங்க அதே மாதிரி ஃபார்மேட் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி ஆட ஆரம்பிச்ச மாதிரி இப்ப போலிங் போடல, அவனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் லாஸ்ட் மேட்ச்ல 19th ஓவர் மட்டும் தான் நல்லா போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் அவனையும் பிக்கப் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஓவர் டிபெண்டன்சி மறுபடியும் பும்ரா மேல கிரியேட் ஆகுதோ, பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. என்ன நினைக்கிறேன்? இல்ல அது ஓவர் டிபெண்டன்சி அந்த பும்ரா சொல்ல மாட்டேன், அது பும்ராவோட கிளாஸ். ஏன்னா பும்ரா பக்கத்துல யாரானாலுமே பும்ரா மேல ஓவர் டிபெண்டன்சி இருக்க மாதிரி தான் தோணும். அது பும்ரா டீம்ல இருந்தாருன்னா பும்ரா மேல டிபெண்டன்சி இருக்க மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது அவரோட அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணா கூட பும்ராவோட அன்னைக்கு ஆவரேஜ் டேவா தான் இருக்கும். அதுவே அவங்களோட பெஸ்ட் டேவோட ரொம்ப பெரிய லெவல்ல தெரியும். அதனால பும்ரா மேல ரொம்ப டிபெண்டன்சி தெரியும். லைக் ஆனா வருண் சக்கரவர்த்தி நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா வருண் சக்கரவர்த்திய டீகோட் பண்ணல, யாரும் டீகோட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. லைக் ஆடல இதுக்கு முன்னாடி இருக்கும் வேர்ல்டு கப் கூட, ஸ்டார்டிங்ல கூட வேர்ல்டு கப்ல கூட ஏன் ஆடல, லீக் ஸ்டேஜஸ்ல கூட. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணதான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சுத்தமா ஆடவே ஆடாது அந்த 4 ஓவர்லாம். 4 ஓவர் கூட இல்ல, நிறைய முடிக்கவே முடிக்காத ஓவர்லாம் இருந்தது. 2 ஓவர் 3 ஓவர்லாம் முடிக்கல. ஏன்னா துபேக்கு சும்மா பவுலிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிக்க போறோம் தெரிஞ்ச மேட்ச் எல்லாம் துபே பவுலிங் கொடுத்திருந்தாரு சூரியகுமார் யாதவ். அது வேற விஷயம். லைக் ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த பைலேட்டரல் சீரீஸ்லயுமே வருண் சக்கரவர்த்தி யாரும் பெருசா பிக் பண்ணல. இப்பயுமே பாத்தீங்கன்னா கூட 20 மேட்சஸ் நினைக்கிறேன் கண்டினியூஸா விக்கெட் எடுத்திருக்காரு எல்லா மேட்சும். சோ ஹையஸ்ட் ஸ்ட்ரீக் அது. 20 மேட்ச் விக்கெட்லெஸ், ஒரு மேட்ச்ல விக்கெட்லெஸ் போவாங்க. ஆனா இப்ப என்னன்னா டீகோட் பண்றதை தாண்டி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வருண் அட்டாக் பண்ண உடனே வருண் கொஞ்சம் ஷார்ட்டா போடுறதோ இல்ல ஃபுல்லா போடுறதோ அது முன்னாடி நடக்கும். விக்கெட் எடுத்துட்ட உடனே கொஞ்சம் அது பெருசா தெரியாது. செகண்டரி முன்னாடிலாம் வருணை வந்து கிராஸ் பேட்டர் ஷாட் நிறைய ஆடுவாங்க. ஸ்லாக் ஸ்வீப்போ இல்லைன்னா கவு கார்னர்லயோ கிராஸ் பேட்டர் ஷாட் நிறைய ஆட பார்ப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய வருணை வந்து ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் நிறைய ஆடுறாங்க. ஸோ டவுன் த கிரவுண்ட் ஆடலாம். ஏன்னா பெரிய டேர்ன் இல்லாத பிட்ச்ல டவுன் த கிரவுண்ட் ஆடுறது தான் பெரிய நல்ல விஷயம். ஏன்னா வருணுக்கு வேற ஹையாம் ரிலீஸ், ஸோ பவுன்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஸ்லாக் ஸ்வீப் ஆட போனா கொடக்கிழங்கு. ஸோ அதெல்லாம் இப்ப நல்லா நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்மே சூப்பர் 8ல எல்லா மேட்ச்மே வருண் அட்டாக் பண்றாங்க நல்லாவே. வருண் அட்டாக் பண்ணவே சூர்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பும்ராக்கு தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. சோ அந்த குரூஷியல் ஸ்டேஜஸ் எல்லாம் பும்ரா யூஸ் பண்ண வேண்டியதாயிருது. நீங்க ஒரு ஹார்ஸ் கால்னு எடுவீங்களா? லெட்ஸ் சே லாஸ்ட் 2 மேட்சா வருண் மொத்தமாவே பயங்கரமா அடி அடிச்சிருக்காங்க. 2 மேட்ச்லயுமே அதிகமா ஐ மீன் ஓவர் 10 runs per over அடிச்ச பவுலர்ல எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சுமே இருக்கிற பவுலர்ல எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஹார்ஸ் கால்னு ஒன்னு எடுத்து ஓகே இன்னொரு ஒரு கன்சர்வேட்டிவா சரி ஓகே இன்னொரு ஸ்பின்னர் வேணா ஆடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எடுப்பீங்களா இல்ல இந்த பிளேயிங் இல்ல லெவனே இருக்கு, பெட்டர் அப்படின்ற இதுக்கு மேல சேஞ்சஸ் இருக்காது. நான் செமிஃபைனலுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதே நீ சொல்றது வந்து லீக் ஸ்டேஜஸ்ல வேணா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா லைக் ஈவன் ஃபார் பெட்டர். நீங்க குல்தீப் வேற யாராவது பாத்தீங்கன்னா குல்தீப் தான் ஆடணும். குல்தீப் ஆடுறதுக்கு வருண் ஆடுறது பெட்டர் தான் யோசிப்பாங்க. ஏன்னா குல்தீப் வந்து மோர் டிஃபென்சிவ் பவுலர். நீங்க குல்தீப் அட்டாக் பண்ண போனாலும் விக்கெட் விடும். நீங்க வருண் அப்படி இல்ல. நீங்க இப்பயும் வருண் விக்கெட்லெஸ்ஸா போல. இப்பயும் பாத்தீங்கன்னா டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்ல வருண் இருக்கான். சோ அது ஆமா டாப் அது உட்காந்துருக்கு அப்படி என்னன்னா கொஞ்சம் எக்கானமி ரன்ஸ் கொஞ்சம் அதிகமா போயிருச்சு. சோ அது பெரிய இஷ்யூ இல்லைன்ற. ஏன்னா விக்கெட் எடுத்து கொடுக்குற வரைக்குமே ஓகே தான். ரன் போனாலுமே விக்கெட் எடுத்தா ஓகே. ஏன்னா நீங்க பாருங்க என்ன சொல்லுவான், இப்போ பெரிய பேட்ஸ்மேன் யாராவது வரும்போது ஒரு 6 அடிச்சாலும் பரவாயில்லன்னு அவன் விக்கெட் எடுக்கணும் தான் யோசிப்பாங்க. நீங்க இவன் ஓவர கேர்ஃபுல்லா ஆடிட்டு போறதை பார்த்துட்டு இன்னொரு வீக் பவுலரை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. சோ அது இல்லாம விக்கெட் எடுத்து கொடுத்தா ஓகேன்னு பார்ப்பாங்க. பட் ரன் போயிருக்கு, அதுக்கு ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் நடக்கிறது தான். சோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் முன்னாடி பக்கா ரோடு கொடுத்ததுல நல்லா ஏறி ஏறி நல்லா ஜாலியா ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பிச்சுல நிக்க ஆரம்பிச்ச உடனே மாட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுவும் இவங்க கண்டுபிடிச்சாங்க, பின்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா அந்த டாக்டிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா டீப் பாயிண்ட்டும் டீப் எக்ஸ்ட்ரா கவரம் வச்சுட்டு ஆஃப் சைட்ல ஸ்லோ பால் போட்டு இருந்தாங்க. லெக் சைட்ல யாருமே பின்னாடி இல்ல. அப்பயும் நவுன் வந்து லெக் சைட்ல தான் அடிக்க பார்த்தா அது கொடை கிளம்பிடுச்சு. ஸோ அதுவும் நல்ல டாக்டிக் தான். பட் ஆனா ஸ்பின்னர் ரொம்ப திணறான் பவர் பிளேல. லைக் ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ண போறான். ஸோ அது படல. ஆனா நான் அவன் கேம மாத்தணும்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவன் கேம் அதுதான், அவனுக்கு அதான் ரிவார்ட்ஸ். ஸோ அவுட் ஆகுறானோ ரன் அடிக்கிறானோ அவன் அப்படிதான் ஆடுவான். இது ஜிம்பாப்வே கொஞ்சம் பொறுமையா ஆடி ஒரு 50 அந்த மாதிரி பொறுமையாவும் ஆடி இருக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். முட்டைக்கு போறதுக்கு அதுலயும் இல்ல மொத 5 பால் பார்த்து ஆடுறதுதான் பொறுமையா ஆடுறது அவரை பொறுத்த வரைக்கும். முதல் பால் 26 பால் 50 அவனோட கரியர்ல செகண்ட் ஸ்லோவஸ்ட் 50. அதான் அவருக்கு ஸ்டாண்டர்ட். ஸ்லோவஸ்ட் 50 எதுனா அவனோட ஃபர்ஸ்ட் 50 ஜிம்பாப்வேயோட ஹராரேல ஆடுனது. அதுக்கப்புறம் இவன் 26 பால் 50 அவனோட லெவலுக்கு ஸ்லோவஸ்ட் 50. அப்பனா அவன் இன்னிங்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட் கிளியரா இருக்கும் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு ஆக்சுவலா என்னன்னா நம்ம டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சிரலாம். எனக்கு தெரியல அது மறுபடியும் மேபி இது இன்டென்ட் இதுக்காக ஒரு 10 பால், ஏன்னா 10 பால் டைம் எடுத்து அடிக்கிற அளவுக்கான ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் இன்னைக்குமே அபிஷேக் சர்மா ஆட போறது இல்ல. இப்போ முதல் 5 பால் பட்டுதுன்னா அடுத்த ஆட போற 20-25 பாலும் படதான் போகுது. முதல் 5 பால் படலன்னா அடுத்த ஆடின 10 பால் 15 பால்ல அவன் அவுட் ஆக தான் போறான். தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா இன்டென்ட் கிளியரா இருக்கு. இந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேன் வந்துட்டு அடிக்கதான் போனோம் அப்படின்றதுல ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் ஆங்கர் பண்ணி மேட்சை கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஸ்டேட்ல போய் நம்ம நின்னுறோம் அப்படிங்கிற ஐடியா தான். இப்போ அந்த பர்டிகுலர் இன்டென்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் ஆங்கர் இன்னிங்ஸை தான் வந்து சஞ்சு சாம்சன் பிளே பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது ஆக்சுவலா அவர் ஆடியோ காமிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். போன மேட்ச் அந்த அளவுக்கு ஆங்கர் பண்ணல அப்படின்னா போன மேட்சே அதோட கிளம்பி இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு அபிஷேக் சர்மா நீ அடி யாரோ ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவா ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் அவங்க டீமே பில்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா ஆடுவோங்கிற ஐடியாலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இல்ல அந்த அட்வைஸ் எல்லாம் டக் அவுட்ல இருந்து இவங்க வருங்கிற இன்டென்ஷன் எனக்கு தோணல. அதெல்லாம் வராது. அவங்க கேம் அந்த கேம் தான் ஆடுவாங்க. ஆங்கர்ன்றது ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. அதுவும் நீங்க சேசிங் அப்போ வேணா யாராவது ஒருத்தர் லைக் கொஞ்சம் விக்கெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோர் தென் ஆங்கரிங் மாதிரி ப்ராப்பர் ஆங்கரிங்லாம் இப்போ நடக்காது. இப்போ அது இந்தியாவில ஆடுற கேம்ல ப்ராப்பர் ஆங்கரிங் வாய்ப்பே இல்லை. எல்லாரும் அடிக்கதான் போவாங்க. ஸ்ரீலங்கால வேணா ஒரு ஆங்கர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கலாம். பட் அதான் பிச்சுக்கு ஏத்த மாதிரி இந்தியால எல்லாம் ஆங்கரிங்க்கு செட் ஆகாது. சோ ஒரு 2 பால் பாக்கணுமே. அவன் பாலே சுத்துறான் கிரிக்கெட் சுத்தாம 2 பால் பார்த்துட்டு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மோர் தென் எனிதிங் ஈஸியா ஆஃப் சைட்ல அட்டாக் பண்றான்னு தெரியுது. ஏதாவது பிரஷர் ஆனா பேசுற ஏறி வந்து ஆடுவான். சோ அவன் கோ டு ஷாட் பாத்தீங்கன்னா கவர்ஸ் மேலயோ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலயோ தான் தெரிஞ்சிச்சு. சோ அதனால அவங்க கரெக்டா அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. சோ செகண்டரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்பின் போட்டுருவாங்க. சப்போஸ் ஸ்பின்ல அவுட் ஆகலன்னா ரன்னும் அடிக்கிறது இல்ல பெருசா ஸ்பின்ல. சோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. சோ அதனால பாப்பாங்க. இல்லைன்னா பேசர் வச்சு வெளியே போட்டுட்டு லெக் சைட்ல அப்பயும் அவங்க வந்து லெக் சைட் கேமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சு பிளேயர் விளையாட அது வந்துடும் அவங்களுக்கு.
ஒரு இடத்துல அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்த கேம் அவங்க மூவ் பண்றது பார்ப்பாங்க. ஸோ அது இஷ்யூ இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வேற என்ன இம்பார்ட்டண்டா ஏதாவது இம்பார்ட்டண்டா அவ்வளவுதான், சஞ்சு எல்லாம் கவர் வெஸ்ட் பண்ணிட்டோம் சாம்சன் இண்டீஸ் நினைக்கிறேன். டீம் இப்ப பேசவே இல்லை. அடுத்து எந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீமை பத்தி பேசலாம். சோ ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஆமா 2016ஓட ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு வந்திருக்காங்க மொத்த டீமுமே. பயங்கரமான பேட்டிங் லைனம், ஒரு அட்டாக்கிங்கான பேக்ரவுண்டோட தான் வந்திருக்காங்களே. வெஸ்ட் இண்டீஸ் இப்படிதான் ஆடுவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே தெரியும். அந்த இதுல ஒரு துளி கூட குறையாத அளவுக்கு எல்லா மேட்சுமே வந்துட்டு நிறைய மேட்சஸ் கம்ப்ளீட்டாவே டாமினேட் பண்ணி ஜெயிச்ச மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்சுமே டீசென்டான பிளே அண்ட் ஹெட்மேருக்கு இது ஒரு பயங்கரமான கான்டெஸ்டா இருந்திருக்கு. சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு. இது இதுக்கு முன்னாடி பட்ட அளவுக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ங்கிற அளவுக்கு தான் ஆடிட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே. சான்ஸே இல்லை. நிறைய பேர் அவங்க அவுட் ஆகிறதுக்கே ரன் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல இறக்கி விட்டாங்க. முன்னாடி எல்லாம் மிடில் ஆர்டர் கீழே டவுன் தி ஆர்டர்ல ரொம்ப கீழே ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் 1 down 2 down அந்த ரேஞ்சில் ஆடினதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது இல்ல பால் என்ன பேட்ல இருந்தாலும் அவங்க பண்றதுக்கு. பேட்டிங் லைனப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே பவுலிங் இல்ல, அதுதான் ஒரு மேஜர் காஸ். சோ பெரிய பவுலர்ஸ் இல்ல. நீங்க அப்போ பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற பவுலர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து மேத்யூ ஃபோர்ட் நல்லா போடுவாரு, ஆனா ஸ்விங் இல்லைன்னா மேத்யூ ஃபோர்ட் ஈஸியா ஆடிடலாம். நீங்க ஸ்விங் மட்டும் இல்லைன்னா மேத்யூ ஃபோர்ட் ப்ராப்ளம் ஸ்விங் இல்லை. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டும் நல்ல பால் இருக்கு. இல்ல, அவன் பொதுவாவே மூவ் அவன் இன்ஸ்விங் ரொம்ப நல்லா போடுவான். சோ ரொமாரியோ ஷெப்பர்டும் பாத்தீங்கன்னா நீங்க எக்கனாமிக்கல் பேட்டர். அந்த லெவலுக்கு நீங்க பெரிய பவுலர்னு சொல்ல முடியாது. அதை விட்டா ஷமார் ஜோசப் தான். ஷமார் ஜோசப் ஜோசப் அட்டாக்கு தான் போவான், அடி வாங்கிடுறான். விக்கெட் எடுக்க தான் இல்ல போவான், அடி அடியும் நிறைய அடிக்கிறானே. வாங்குவார், அடி நிறைய வாங்குவாரு. சோ அதை பாத்தீங்கன்னா கண்டெயின் பண்ற ஸ்பின்னர் யாரும் இல்ல. அகில் எனக்கு தெரிஞ்சு அவன் பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் நீங்க சொன்ன மாதிரி ஹெட்மேன் இருக்கு. ஏன்னா 19 6 அடிச்சிருக்கான் இந்த வேர்ல்டு கப்ல, ஹையஸ்ட் இன் எனி வேர்ல்டு கப். ஸோ சாயித் ஜவா ஃபரான் தான் 18 அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த லாஸ்ட் மேட்ச்ல 2 6 அடிச்சனால 19 ஹையஸ்ட் இன் எனி வேர்ல்டு கப் ஆயிடுச்சு ஒரே வேர்ல்டு கப்ல. ஸோ அதை தாண்டி அந்த ஹோல்டர் நல்ல வேர்ல்டு பண்றதுக்கு இந்த 4 டீம்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. இஷான் கிஷன் தான் 12 இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து 19 பீட் பண்ண சான்ஸே இல்லை. ஃபரான் ரிக்கல்டன் இருக்கான். ரிக்கல்டன் அந்த கேம் நல்லா பட்டுது. ஸோ ரிக்கல்டன் 15 or 16 இருக்காரு. ஸோ ரிக்கல்டன் மேல சான்ஸ் இருக்கு, மற்றபடி யாருக்கும் இல்லை. ஸோ அதான். அப்புறம் ஹோல்டருக்கு ஒரு நல்ல வேர்ல்ட் கப் இது. எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ப்ராப்பரா அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கூட கடைசியில வந்துட்டு இன்ஃபேக்ட் ஒரு சுத்தமாக ஸ்கோர் வராதுன்றப்போ நல்லா ப்ராப்பரா இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கடைசியில அட்டாக் பண்ணி ஒரு நல்ல இது பண்ணாங்க. ஓவராலாவே பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹோல்டருக்கு இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் சூப்பர், பவுலிங் சுமார். அதேதான். ஓகே, இதெல்லாம் ஒரு ஹாட்ரிக் அவங்க பேர்ல எழுதிட்டு போயிட்டாங்க. அது லாஸ்ட்ல நடக்கிறது தான். ஏதாவது வேர்ல்ட் கப்ல ஹாட்ரிக் கண்டிப்பா வரும். கடைசியா டெட் பவுலர்ஸ் கிடைக்கும். சோ அது வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு கிடைச்சிருது. லீக் ஸ்டேஜஸ் அண்ட் சூப்பர் 8க்கான இது. சோ அடுத்து என்ன செமிஃபைனல் போவோமா? அண்ட் ரோட் டு செமிஸ் எப்படி இருக்கு? நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம we are playing இங்கிலாந்து. ஸோ என்ன மாதிரிலாம் இந்தியா ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் சர்ப்ரைஸா வர வாய்ப்பு இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கொல்கத்தா நடக்குது. ஸோ அது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு தோணுது. எல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரட்னு சொல்லுவாங்க. எனக்கும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் தான் நடக்கும்னு நான் ப்ரெடிக்ஷன் படி, என்னோட ஏர்லி ப்ரெடிக்ஷன். இன்னைக்கு இல்ல, முன்னாடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல், இந்தியா வின் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து சாதாரணமாவும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நியூசிலாந்து எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க கிரன்ச் சுச்சுவேஷன்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மேஜர் எனக்கு என்ன பிடிக்கிறதுனா இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆர் ஐபிஎல்ல டியூ வந்து ரொம்ப பெரிய பார்ட் பிளே பண்ணுது. டியூ ஒரு பார்ட் பிளே பண்றதுனால டாஸ் வின் பண்ற டீமுக்கு ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் மாதிரி ஆயிடுது ஈஸியா. பெரிய அட்வான்டேஜ். அதுவும் எனக்கு தெரிஞ்சு மும்பைல பெரிய டியூ இருக்காது, பட் கொல்கத்தால கண்டிப்பா டியூ இருக்கும். நீங்க நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். பண்ண போறாங்க.
டியூல கொஞ்சம் பால் நல்லா வரும் பேட்டுக்கு. ஸோ grip கிடைக்காது ஸ்பின்னுக்குலாம், கிரிப் கிடைக்காது. ஸ்பின்னர்ஸ்க்குலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எல்லாருமே சேசிங் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகிற டீம் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் போட்டா தான் சான்ஸ் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா தான் நானும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல, நியூசிலாந்து வந்து ஒரு டார்க் ஹார்சஸ், எப்பனாலும் திடீர்னு பாஞ்சு குதிச்சு ஓடிடுவானுங்க. ஸோ அது வந்து நமக்கு டாஸ்க் வந்து முக்கியமான ஃபேக்டர், நீங்க சொன்ன மாதிரி அது என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆனா நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் 51 எஜ் தருவேன். அன்பீட்டன் டீம் வந்து எனக்குமே தொடரும். கிளியர் ஃபேவரேட்ஸ் இந்த பர்டிகுலர் செமிஃபைனல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தான். அண்ட் நீ சொன்ன மாதிரி எனக்குமே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல்ஸ் வரும்னு தோணுது. பட் நான் ஒரு சில இதுக்காக வந்து எனக்கு என்னமோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. விச் ஐ எம் வெரி ஐ வில் பி வெரி ப்ரௌட் இஃப் ஐ எம் ப்ரூவன் ராங். பட் அகைன் எனக்கு பேஸ் ஆன், ஏன்னா நம்ம நீ சொன்ன மாதிரி இந்தியா வந்துட்டு ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க விளாடல. நம்ம எவ்வளோ கிளியரா நம்ம தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொன்ன அளவுக்கு நம்ம விளாடல. அகைன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐசிசி பிக்சர்ஸும் வச்சிருக்கோம். ஸோ இந்தியா சாரி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்சுக்கு எனக்கு என்னமோ கிளியர் ஃபேவரட் சவுத் ஆப்பிரிக்கா தான் தெரியுது. அன்லஸ் அதர்வைஸ் திடீர்னு யாராவது ஒருத்தர் பயங்கரமா ஃபயர் பண்ணி ஒன் மேனா டீமை வந்துட்டு ஒரு விக்டரி கொண்டு போகாத மாதிரி நியூசிலாந்துல யாரும் பண்ணாத வரைக்கும் கிளியராவே சவுத் ஆப்பிரிக்கா தான். இந்தியா இங்கிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இந்த செமிஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்ச் தான் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்குமான்னு தோணுது. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணா இன்னும் நல்ல கான்டெஸ்டா இருக்கு. சோ அது பாக்க நல்லா இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்கிட்டயுமே ஒரே ஸ்பின்னர் தான், அட்டாக்கிங் ஸ்பின்னர் யாரும் இல்ல. லைக் இங்க சாண்ட்னர், அங்க கேஷவ் மகாராஜ். சோ கொல்கத்தா பிச்சில தேவையில்ல. பார் ஸ்கோர் என்னவா இருக்கும் கொல்கட்டால? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் 200 கீழ வச்சா வாய்ப்பே இல்ல. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் 195 அடிச்சாங்க. அது நம்ம செக் பண்ணிட்டோம். அதனால 200 கம்மியா கண்டிப்பா சான்ஸ் இல்ல. 200 கம்மி வாய்ப்பு இல்ல. ஆனா ரெண்டு டீமே நல்ல பேட்டிங் லைன் போட்டு டீம். சோ 200 மேல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அவங்களால. அங்கேயும் நியூசிலாந்து சைட்லயும் ஒன்றும் சும்மா இல்ல. நம்ம பெருசா அவங்க பேசல, ஏன்னா லீக் ஸ்டேஜஸ்ல அவங்க யாருக்கும் பெருசா தெரியல. ஏன்னா எல்லாம் சின்ன டீம் கூட ஆன மாதிரி இருந்தது. மழையால அந்த பாகிஸ்தான் மேட்ச் போயிடுச்சு. சோ பெருசா தெரியல. ஆனா அவங்க ஓப்பனர்ஸும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பின்னால டிம் சைஃபர்ட் யாருக்கா ஒருத்தருக்கு பட்டா கூட போதும். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் நல்லா படுது நடுவுல, நல்லா படுது. சச்சின் ரவீந்திராவும் 2 நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க நடுவுல. சோ அவங்களுக்கு நல்லா படுது. ஆமா. சோ அவங்க அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. சில சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா அங்க மெக்கான்கி ஆனாங்க, இங்க அகைன் தோணுது நிஷா மாறாம இருந்தாலே பெட்டர் தான். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அதை பத்தி. சோ சரி, அடுத்த கேம் போவோமா? இந்த கேம் பத்தி ஏதாவது இன்னும் இருக்கா? நெக்ஸ்ட் கேம் பத்தி பேசுவோம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து கேம் சவுத் ஆப்பிரிக்கா கிளியரா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் என்னோட கிளியர் ஃபேவரட் இந்தியா தான். ஏன்னா ரெண்டு டீமுமே அவங்க ஃபுல் இன்டென்ஷனோட விளையாடுற மாதிரி தெரியல. பட் கம்பேரிட்டிவ்லி இந்தியா கொஞ்சம் பெட்டரா விளையாடுறாங்கன்னு தோணுது. மேபி எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பவுல் எக்ஸ்ட்ரா இந்தியாவுக்கு நல்லா பவுலிங் போட்டாலே நம்ம கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற மேட்ச் அது. அண்ட் ஒருவேளை வில் ஜாக்ஸோட விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அண்ட் அது எப்போ குரூஷியலா இருக்கும்னா ஒரு 170 180 சேஸ் பண்ணும்போது தான். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கம்மியா நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் இங்கிலாண்டோட எனக்கு தோணல. இங்கிலாண்டும் நீங்க சொன்ன மாதிரி புரூக் ஆர் வில் ஜாக்ஸ். ஸோ ரெண்டு பேர் மேலதான் ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. வேற யாருக்கும் நான் சொல்றேன், நான் ஓபன்ஸ்ல ஒருத்தன் பொழக்க போறான், அது மட்டும் எனக்கு தெரியுது. இல்ல ஆனா உங்களுக்கு இங்க டியூ பெருசா இருக்காது. சோ நீங்க ஆனா இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். ஏன்னா நீங்க பட்லருக்கும் சால்ட்டுக்கும் படல. சோ ரெண்டு பேருக்குமே படலும் போது பும்ரா மேல யூஸ் பண்ணுவீங்களான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி அசித் தான் போடுவான், ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் விழுது. சோ ரெண்டு பேருக்குமே பேட்ல படல. அந்த டைம்ல பும்ரா வச்சு விக்கெட் எடுக்க யோசிப்பீங்களா, இல்லைன்னா புரூக்குக்கோ இல்ல வில் ஜாக்ஸ்கோ டெத்ல தேவைப்படும் போது பும்ரா ஹோல்ட் பண்ணுவீங்களா? அது சூர்யா எப்படி யூஸ் பண்றாருன்னு பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹர்தீப்பும் பும்ரா பிடிச்சு வச்சுக்கலாம், கடைசி பாத்துக்கலாம். இப்போ தள்ளி எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் தள்ளுறதோ தள்ளிட வேண்டியதான். நீங்க அப்படி யோசிச்சு யாருக்காவது பட்டுச்சுன்னா போக வேண்டியதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹர்தீப் பண்ணுவாங்க.
இன்னொன்னு என்னன்னா இல்ல மும்பைல அதுதான் வந்து அந்த டெம்ப்ளேட்டாவும் இருந்தது. நைட்டு மேட்ச்ல வந்து ஒரு 6 ஓவருக்கு பால் பயங்கரமா ஸ்விங் ஆகும். சோ வந்து எனக்கு ஹர்திக் பாண்டியாவையும் இவனையும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஹர்ஷ்தீப் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மாதிரி ஹர்திக்குமே நல்லா ஸ்விங் ஆகும். ஹர்திக் ஹர்திக் போட்டு அப்புறம் அக்சர் வந்துருவான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் போட்ட மாதிரி. ஏன்னா ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ், சப்போஸ் அவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இது இல்லைன்னா மறுபடியும் உள்ள தள்ள தான் பார்ப்பாங்க. அவன் டிஃபென்சிவா போட்டு போயிடுவான் அக்சர். ஸோ அது மாதிரிதான் நடக்கும் தோணுது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் பத்தி பேசவே இல்லை. அது அது எவ்வளவு இது சஞ்சு crucial வந்து innings. பயங்கரமான இன்னிங்ஸ் தான். அது இருங்க கொஞ்சம் திருப்பிக்கிறேன், சார்ஜ் போயிடுச்சு போன்ல. சஞ்சுவோட இன்னிங்ஸ் எவ்வளவு குரூஷியல்னா, இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப்ல இது வரைக்கும் 150 பிளஸ் 3 வாட்டி தான் சேஸ் பண்ணிருக்காங்க. சோ சேஸ் பண்ண 3 வாட்டியுமே மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா விராட் கோலி. சோ விராட் கோலி இல்லாத ஒரு வேர்ல்ட் கப் ஆடுறாங்க, 150 பிளஸ் டார்கெட் வருது. இவன் தோ வெஸ்ட் இண்டீஸ் லைனப் பெரிய பவுலிங் லைனப் இல்லைனாலுமே அந்த கேமும் டாப் கேமா தான் இருந்திருக்கும். ஏன்னா சஞ்சு முன்னாடி எப்படின்னா டீமுக்காக ரொம்ப அக்ரெசிவா போவான். லைக் இந்த கேம் வந்து தேவையான நேரத்துல அக்ரெஷன் காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாயிண்ட்னா, வேர்ல்ட் கப்ல இது இது 150 பிளஸ் சேசஸ்ல 3 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். 3மே விராட் கோலி கிட்ட தான் மேன் ஆஃப் தி மேட்ச் இருக்கு. ஃபோர்த் கேம் இந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் 97 இன்னிங்ஸ்ல அதுவும் நார்மல் இல்ல. சோ அதுவும் நாட் அவுட்ல இருந்து முடிச்சு கொடுத்திருக்காங்க விராட் கோலி இன்னிங்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. அது பெரிய விஷயம். இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப்ல T20 என்கிட்ட ஒரு ஸ்டார்ட் இருக்கு. T20 வேர்ல்ட் கப்ல சுரேஷ் ரெய்னா மட்டும் தான் ஒரே ஒரு செஞ்சுரி, 101 ரன். அதுக்கு செகண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துல சஞ்சு சாம்சனோட இந்த போன மேட்சோட ஸ்கோர் தான் வந்துட்டு ஹையஸ்ட். அந்த அளவுக்கான ஒரு வெல் ஸ்கோரிங் மேட்ச். அண்ட் எடுத்துட்டு போன விதமும் வந்துட்டு பயங்கரமான ஒரு இது. அது பார்த்தோம்னா ஒரு ரேஜ் அக்ரஷன் எதுவுமே தெரியாது. காமன் கம்போஸ் தான். என்ன பால் அட்டாக் பண்ணுமோ அந்த பாலை மட்டும் பார்த்து கவர்ஸ்ல டிரைவ் ஆடி மேல ஓவர் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி அண்ட் தேவையான பால்ஸை மட்டும் ஏறி வந்து டீப் மிட் விக்கெட் இல்ல லாங் ஆன் மேல அடிக்கிறதோ ஒரு ரொம்ப கால்குலேட்டிவான இன்னிங்ஸ் தான். ஒரு அக்ரெஷனான இதுவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆடின 2 மேட்சும் பார்த்தோம்னா போடுற பால்லாம் அடிக்கலாங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் இருந்தது. அது இந்த மேட்ச் என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. பேட்டிங் அப்ரோச் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இல்ல இந்த மேட்சை நான் எடுத்துட்டு போறேன், நான் கடைசி வரைக்கும் நின்னா இந்த மேட்சை நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அளவுக்கான ஒரு கேரக்டர் சேஞ்ச், ஒரு பேட்டிங் ஒரு இந்த சேஞ்ச் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே வந்து சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் கிட்ட நான் ஐபிஎல்லுமே பார்த்தது இல்லை. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேவா இருந்தது. சான்ஸே இல்லை. சும்மா இன்னிங்ஸ் அது என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்ன ஸ்டார்ட் பார்த்தேன்னா, அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல வந்து அதிக டைம் பேட் பண்ணது T20 வேர்ல்டு கப்ல வந்து சஞ்சு சாம்சன் தான். 108 நிமிஷம் எவ்வளவு செகண்ட். அது வந்து இப்போ நடந்ததுதான். இதுக்கு முன்னாடி யாருமே 108 நிமிஷத்துக்கு மேல பேட்டிங் 108 நிமிஷம் இதோ கம்மி செகண்ட் தான் இவனோட பேட்டிங் பண்ணிருக்காங்க போல. அது ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன், புதுசா இருந்தது. பக்தா பாயிண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, சஞ்சு சாம்சன் பேட்டிங்ல ஏதோ பெரிய டெக்னிக்கலா டிஃபரன்ஸ் தெரிஞ்ச மாதிரி சொன்னார்ல. அது ஏன்னா சஞ்சு சாம்சன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா சஞ்சு சாம்சன் சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறமாவே எங்க அவர் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கிலாந்து சீரீஸ்ல ஜோப்ரா ஆர்ச்சரும் வந்து ஷார்ட் பால் போட்டு அவரு எடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதுல இருந்தே ஷார்ட் பால் போட ஆரம்பிச்சு அவர் பேக் ஃபுட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. மேல ஸ்விங் ஆகிற பாலுக்கு LBW போல்ட் ஆயிட்டு இருந்தாரு. சோ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு அவ்வளவு பேஸ்ல அட்டாக் பண்ண பவுலர் இல்ல. ஷமார் ஜோசப்பையும் அவங்க ஸ்டார்டிங்ல போடல, பவர் பிளேல போட மாட்டாங்க ஷமார் ஜோசப். சோ அவங்களுக்கு அட்டாக் பண்ண அந்த செகண்டரி ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தான், நல்லாவே தெரிஞ்சது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அவுட் ஆன உடனே ரொம்ப டிட்டர்மைண்டா இந்த கேம் முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஆன மாதிரி இருந்தது. பட் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா சஞ்சுவோட வீக்னஸ் கண்டுபிடிச்சது ஜோப்ரா, மார்க் குட் தான். சோ ஜோப்ரா ஆட போறான் இந்த கேம் கண்டிப்பா ஐக்கியம் சொல்றேன். டீப் ஃபைன்லக்கும் வச்சு ஷார்ட் பால் போட்டு டெஸ்ட் பண்ணுவான் ஜோப்ரா. சஞ்சு அந்த பால் அடிக்காம ரொட்டேட் பண்ணிக்கலாலும் பெட்டர் தான். சோ மத்த பவுலர்ஸ் அட்டாக் பண்ணிக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாக்கு பேஸ் வேணும் அந்த சைடுல பாத்தீங்கன்னா. சோ ஜோப்ரா பேஸ்னா அபிஷேக் யூஸ் பண்றாரான்னு பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சஞ்சு எப்படி ஜோப்ரா ஆடுறான்னு தான் நம்ம என்ன பார்க்கணும். 2 ஓப்பனருக்குமே ஒரு பிளானோட தான் வருவாங்க. ஒருத்தனுக்கு வந்து இது ஸ்கொயர் லெக்லயும் மிட் விக்கெட்லயும் ஆள் வச்சுட்டு ஷார்ட் பால் போடுவாங்க. இன்னொருத்தனுக்கு வந்துட்டு
டீப் பாயிண்ட்லயும் கவர்ஸ்லயும் ஆள் வச்சுட்டு அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லோ பால் போடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இது எப்படி நம்ம அட்டாக் பண்றோம்ன்றதுதான் மேட்ரு. சோ அண்ட் அடுத்து எனக்கு திலக் தெரிஞ்சு வர்மாவோட டிமோஷன், அது கீழே போன அப்புறம் திலக் வர்மா 2 நல்ல இன்னிங்ஸ். சோ நடுவுல ரொம்ப திலக்கர்மாக்கு தெரியல, ஒன் டவுன்ல பின்னாடி இருந்து போன கீழே அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அடி நடிக்கிறான் வந்து என்னன்னு தெரியல. இல்ல இல்ல எனக்கு எடுத்தோடனே எனக்கு அடிக்க தெரிஞ்சு அதுதான் ஆரம்பிச்சிட்டான், ஐடியல் movement இல்லாம. ஸ்பாட் தான். அதுதான் ஐடியல் ஸ்பாட்டும் கூட. இதுக்கு முன்னாடியும் மும்பைக்கும் சரி, இல்ல நமக்கு நடுவில் மேட்சஸ் எல்லாமும் சரி, ஏசியா கப்ல அடிச்சு விட்ட மேட்சஸ் எல்லாமே சரி, அதுதான் அவனோட பேட்டிங் ஆர்டரா இருந்திருக்கு. அந்த பேட்டிங் ஆர்டரை மாத்தி சஞ்சு சாம்சன் ஆட வேணாம், நம்ம இஷான் கிஷன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றப்போ சரி ஓகே மேல ஒருத்தர் ரெடி ப்ரொமோட் பண்ணுங்கிற ஐடியால தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. பட் எப்போ அந்த பேட்டிங் பேர் வந்து கிளிக் ஆகல, நம்ம ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் இது வந்ததோ, அண்ட் ரிங்குவாலையும் எப்போ விளையாட முடியலங்கிற சுச்சுவேஷன் வந்ததோ, சரி அப்போ வந்து அந்த பிளேஸை யாராவது ஒருத்தர் கம்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியல் பிளேஸ்ல தான் இப்போ மறுபடியும் திலக் ஆட வச்சிருக்காங்க. திலக்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிளியராவே பேட்டிங்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் தெரியுது, எல்லாம் நல்லா படுது. அண்ட் லாஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் தான் 27 ரன் வந்து ரொம்ப 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 குரூஷியல். இது ஏன்னா அது அந்த மேட்சோட ரெக்கார்ட்லயும் அந்த 36லயும் அதெல்லாம் எங்கேயும் வெளியே தெரியாது. பட் அந்த நல்ல மேட்ச் பாக்குற அந்த பர்டிகுலர் இன்டென்ட்ல தான் நமக்கு கிரிக்கெட் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ரொம்ப குரூஷியல். அந்த 27 ரன் அந்த கரெக்டா அந்த அட்டாக் பண்ணல அப்படின்னா, இல்லைன்னா சஞ்சு ஒரு லெவல்ல, ஏன்னா அவனுக்கும் பால்ஸ் நிறைய கிடைக்கல. சஞ்சு சாம்சன் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணி இருந்திருப்பான், நிறைய தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்கோர் பண்ணது. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு சென்னை மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா போட்டு வெளுவெளு எழுப்போம். பட் ஏன்னா நான் அந்த மேட்சை நேர்ல பார்த்தேன், திலக் வர்மா ஆடின ஷாட்ஸ் எல்லாம் செம்ம வெரைட்டியா இருந்தது. என்ன கேட்டா மோர் டிசர்விங் ஃபார் அன் ஆஃப் செஞ்சுரி என்ன கேட்டா இவனை விட ஹர்திக் பாண்டியா விட திலக் வர்மா தான். ஏன்னா பயங்கரமான பேட்டிங், ஒரு சுத்தி சுத்தி பம்பர மாதிரி அடிச்சான். அண்ட் கரெக்டான டைம்ல டிமோட் ஆனா கூட, பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணா கூட கரெக்டா ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா தான் நான் பாக்குறேன். எந்த இடத்துலயுமே அது செட்பேக்கா தெரியவே இல்லை. இந்த டிமோஷன் சஞ்சுவை ப்ரொமோட் பண்ணதும் அண்ட் ரிங்கு சிங் பிளேஸ்ல திலக் வர்மா ஆட வைக்கிறதும் வந்து ஒரு சாரி ரிங்கு சிங் பிளேஸ்ல இல்ல, தூவே ஒரு செட்டு பின்னாடி தள்ளிட்டு ஒரு மேல ஒரு ஆர்டர் பேட்ஸ்மேன்ல திலக் வர்மா ஆட வைக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல டாக்டிக்கா இந்தியா கரெக்டா ஃபயரும் ஆகுது. இல்ல அது மிட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நீங்க ஒரு பெரிய சேஞ்ச் பண்றது ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலுமே அது பெரிய விஷயமா போயிருக்கும். செகண்டரி ஈவன் தோ நல்லா போடவே தெரியாத பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் கூட வந்து இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மா ஆடும்போது ஈஸியா மேல போடுறாங்க. எல்லா கேமும் ஈடன் மார்க்கம் போட்டான், சல்மான் அலி ஆக போட்டான், அங்க ஆரியன் தத் போட்டான் நெதர்லாந்து மேட்ச்ல. சோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வர போறாங்க, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால. சோ அதை நெகேட் பண்ணதான் மெயினாவே சஞ்சு கொண்டு வந்தது. சோ நீங்க அந்த இந்த மேட்ச் கூட பாகிஸ்தான் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா, சோ சஞ்சு இன்னிங்ஸ் எல்லாம் குரூஷியல் தான். எல்லா மேட்சுமே அது பெட்டர். ஏன்னா இது ரொம்ப பெரிய டிசிஷன் மிட் ஆஃப். கரெக்ட், நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாம ரிங்குவால விளையாட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல, அது ஒரு காரணம் முக்கியமா. இல்ல அந்த அந்த ரிங்கு விளையாட முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம பவுலிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது. பெட்டர் ஆப்ஷன் எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, எதர் வாஷிங்டன் சுந்தர் யோசிச்சிருப்பாங்க, அடிஷனல் பேட்டிங்கும் கொஞ்சம் இதுவாகும், ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும்ன்ற மாதிரி. சோ இது பெரிய டிசிஷன் தான். இல்லைன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்திருந்தா கூட குல்தீப் யாதவ் கூட ஆட வச்சிருப்பாங்க. பட் வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இங்க கீழே மிடில் ஆர்டர்ல ஒரு பிளேயரால விளையாட முடியாத சுச்சுவேஷன். சோ மேல இருந்து கீழே இருக்கோம், பழையபடி போவோம், பழைய ஃபார்முலாக்கே திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஸ்பாட் டிமோட் ஆகும். சோ அது யோசிச்சிருப்பாங்க யாரா இருந்தாலும். அதுதான் சொல்றேன். நான் இஷான் கிஷன் அடிச்ச ரன் எல்லாம் ஓப்பனிங்ல, திலக் வர்மா நம்பர் 3 தான் நல்ல ஆவரேஜ் இருக்கு அவனுக்கு. சோ எல்லாரும் ஒரு பாயிண்ட் கீழே போகும்போது நீங்க சூர்யாவை இன்னும் கீழே அனுப்ப முடியாது. சோ எய்தர் இஷான் கிஷன் 3ல போட்ட அப்புறமா திலக் வர்மா தான் கீழே போய் ஆகணும், வேற வழி இல்ல 5க்கு. சோ 5ல ஹர்திக் பாண்டியா ஆர் சிவ் துபே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் அது. சஞ்சு காப்பாத்திட்டான் அந்த பேரை. சோ இந்த இன்னிங்ஸால நல்ல விஷயம் தான் அது. இனி ரெண்டு மேட்சுக்கும் இதே லைன் அப் தான், வேற நோ சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. எது இன்ஜுரி ஏதாவது மேக்ஸிமம் இதே ஆடுவாங்க. அப்புறம் இங்கிலாந்து கிட்ட ஒரு ஒரு குரூஷியல் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா ரெஹான் அஹமத் அந்த இன்னிங்ஸை வச்சு அவங்க ரெஹான் அஹமத் ஆடுவாங்களா இல்ல ஜேமி ஓட்டனே ஆட போறாங்களான்றது ஒரு பாயிண்ட். ஆனா இந்தியால ரெஹான் அஹமத் ஆட வேணாம் எனக்கு கேட்டீங்கன்னா, ஜேமி ஓட்டன் ஆடினாங்கன்னா இப்பயே எழுதிட வேண்டியதான் இந்தியா ஃபைனல் அப்படின்னு. ரெஹான் அஹமத் ஆடினாங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். ஆனா அது ஒரு டெம்ப்டிங் இஷ்யூ தான். ஏன்னா ரெஹான் அஹமத் விக்கெட்டும் எடுத்தா பவுலிங் போட்டு அந்த அந்த இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸ். அந்த கிளென் பிலிப்ஸ் அடிச்ச இன்னிங்ஸ் 9 பால் 17 ஆனா ஆல்ரெடி அடின் ரஷீத் இருக்கும்போது இன்னொரு லெக் ஸ்பின்னர் எதுக்குன்னு யோசிப்பாங்க.
அதுவும் ரொம்ப கண்ட்ரோல்டாலாம் போட மாட்டானே. நம்ம கண்டிப்பா ஷார்ட் பால் நிறைய போடுவான். அது ஃபுல்டா எனக்கு தெரிஞ்சு ஜேமியா அங்கேயுமே ஷார்ட் பால் இந்தியா ஆகும்போது. ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தான் அங்கேயுமே. அது வந்து பால் திரும்பி விக்கெட் விழுந்ததுனால ஏதோ அவனுக்கு இதாயிருச்சு. ஸோ பெட்டர் அவங்க. ஆனா அடில் ரஷீத் நல்லா போட்டுட்டு இருந்தான். ஸோ எப்படி ஆட போறாங்கன்றத பார்க்கணும். அப்புறம் லியாம் டாசன் அதில் ரஷீது அந்த மிராஸ் அவங்களுக்கு தான் ரெண்டு லியாம் அவங்களுக்கு டாசனும் ரெண்டு அந்த சிம்பிள் நல்ல சிம்பிள் இருக்காங்க. டைட் ஓவர்ஸ்லாம் அவன் நம்பி கொடுக்குறாங்க. ஸோ டைட்டாவும் போட்டு போயிடுறான். ஸோ அதனால தான் அந்த இடத்துல விக்கெட் விழுது. ஸோ அதுவும் அவன் கொஞ்சம் டைட்டா தான் போடுவான். பெரிய ஸ்பின் இருக்காது, உள்ளதான் அடிப்பான் ஓடி வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிப்பாங்க. ஸோ நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் வில் ஜாக்ஸ் இருக்கு. ஸோ அவங்க மாத்தி மாத்தி தான் போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. அது இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு ஏதோ இந்தியா ஃபேவரட்ஸ் தோணுது. சொல்ல முடியாது. நாளை யாருக்காவது பட்டுச்சுன்னா ஓபனர்ஸ் பட்டுதுன்னா அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஆடுற ஸ்டைலுக்கு ஏத்த கிரவுண்ட் வான்கடே. அதனால கன்ஃபார்மா ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒரு மேல யாருக்காவது பட்டு ஜோஃப்ரா ஸ்பெல்ல நம்மளோட டாப் ஆர்டர்ல யாராவது ஒருத்தர் போனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா மாறிடும். அப்புறம் நம்ம கேப்டன் பத்தி பேசியே ஆகணும். எந்த பெரிய கேம்லயும் ஆட மாட்டாரு. ஜாலியா அடிச்சுட்டு கிரன்ச் சிச்சுவேஷன்ல ஆடுறதே இல்ல. இந்த கேம் காப்பாற்ற நம்புவோம். இந்த கலகலப்பு படத்துல சந்தானவை பாக்குற மாதிரிதான் இருக்கும். வாத்தியாரே அவனுங்களாம் வேணாம், இவன் தான் கைக்கு வேடுவா இருக்கான்னு சொல்லி யூஎஸ்ஏ பிடிச்சி அடிக்கிறது, நெதர்லாண்ட்ஸை பிடிச்சி அடிக்கிறது, நமீபியாவை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நமீபியா மேட்ச்ல எல்லாம் அவன் அடிக்கலைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டோம்னு சொல்றதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா அந்த மேட்ச் எல்லாம் மட்டும்தான் அவன் ஆக்சுவலா அடிக்கவே தெரியறான். பெரிய மேட்ச்ல பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டா, இன்னொன்னு குரூஷியல் மேட்சஸ்ல பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா வெளியே வரதே இல்லை. ஒரு பெரிய 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 டிராபேக். ஒரு பெரிய அப்ரிசியேஷன் பாயிண்டா சூரியகுமார் யாதவ் என்ன கொடுக்கணும்னா, டீமா டிஸ்கஸ் பண்ணி இல்ல பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கிற பேட்டிங் ஆர்டர்ல ஒரு கம்ஃபர்டபுளான இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நீ சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் டிசிஷன் எடுத்ததுதான். அதை தாண்டி கேப்டன்சிலையும் ஓகே இது வந்து கன்வின்சிங்கா இந்த டிசிஷனை பண்ணா, கன்வின்சிங்கா பேட்டிங்ல ப்ரூவ் பண்ணா அப்படின்ற அளவுக்கு இந்த சீரீஸ் இல்ல. அண்ட் பட் ஓவராலா டீமை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சிருக்கான். அதனால அவங்களோட ஈஸ்ட்ல பே பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கு. அது மட்டும் தான் ஒரு பெரிய பாயிண்டா சொல்லணும் சூரியகுமாரோட அதோட கேப்டன்சில. ஏன்னா நமக்கு தெரியும் கோச்சினே இருப்பாரு, எதுவும் சரியா வரது இல்லை டீம்ல அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட ஒரு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னா அது சூரியகுமார் யாதவோட ஒரு பர்டிகுலர் கேப்டன்சின்னு சொல்லலாம். அதை தாண்டி டிசிஷன் மேக்கிங்ல ஒரு மேட்சை ஜெயிச்சேன், இல்ல நான் அடிச்சு பர்டிகுலரா ஒரு மேட்ச் நல்ல குவாலிட்டி ஆப்போனண்டோட ஒரு மேட்ச் ஜெயிச்சேங்கிற மாதிரியான மேட்ச் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல நடக்கல. கொஞ்சம் மாசங்களாவே அது சூரியகுமார் யாதவ் கிட்ட நம்ம அதை பார்க்க முடியறது இல்ல. எனிவேஸ் ஓவராலா ஆனா இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் கம்பேர் பண்ண சூரியகுமார் யாதவுக்கு படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வான்கடே மும்பை இந்தியன்ஸ் கிரவுண்டு. பார்க்கலாம். ஜோஃப்ரா கிட்ட ரொம்ப மேல. அதேதான் ஏத்த கிரவுண்டு பக்கத்துல போய் விழுவோம் பின்னாடி ஸ்கொயர் லெக்ல. அவங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லோவா போடுற பால் எல்லாம் இவன் தூக்கி பின்னாடி சுத்தி ஃபைன் லெக்ல அடிக்கலாம் நினைச்சாலாம் மேல கொடியை தான் சர்க்கிள் மேல போய் இங்கே பிடிச்சிருவாங்க 30 சர்க்கிள்ல. கொஞ்சம் பார்த்து ஆடுறதுங்கிறது பெட்டர். அபிஷேக் சர்மாக்கு போடுற பால்ல இவனும் அவுட் ஆகாம இருக்கிற மாதிரி இருந்தா ஓகே தான். டீசென்டான ஒரு இன்னிங்ஸ், ஒரு மச் நீடட் 35, மச் நீடட் 45 இருந்தாலுமே ஒரு நல்ல இதுதான். அந்த அளவுக்கு டீமை கொண்டு போனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓரளவுக்கு பேட்டிங் எல்லாருமே ஃபயர் பண்ணாங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம போடுவாங்க. அகைன் நம்ம நினைச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு வான்கடே மேட்ச்ல டாஸ் ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்கும்னு எனக்கு தோணல. ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் டார்கெட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா டிஃபெண்டும் பண்ண முடியும் தான் தோணுது. ஸோ ஓவராலா இந்தியா ஃபேவரட்ஸா இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி செமிஸ் நம்ம குவாலிஃபை ஆகி வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கும் நம்ம போகணும் அப்படின்றது எல்லா இந்தியன் ஃபேன்ஸ் மாதிரி என்னோட இதுவாகவும் இருக்கு. அண்ட் இது வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு ஒரு நல்ல அவுட்டிங்கா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்த கேம் செமிஃபைனல்ஸ் முடிச்சிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். ஆனா டாப் 5 ரன்ஸ் பண்றதுல இருக்கான். க்ரூஷியல் கேம் ஆனா சரி, க்ரூஷியல் கேம் ஆனா சரி. சிவம் துபே வந்து பாப்போம். சிவம் துபே இன்னொரு பர்டிகுலர் சொல்லு
இல்ல சிவம் துபே சொல்லுங்க. சிவம் துபே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்டா இருக்கு இந்த மொத்த வேர்ல்ட் கப்லயுமே. என்ன நினைக்காதப்பெல்லாம் வந்து என்னடா போட போறான்னு நினைச்சா விக்கெட் விக்கெட்டா விழுது, என்னடா அடிக்க போறான்னு நினைச்சா கரெக்டா பேட்ல போடுது. அண்ட் போன மேட்ச்ல வந்து பும்ராவே வந்து மேட்ச் பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு, அபிஷேக் சர்மா ஆடலாம் நீ சாரி 2 4 அடிச்சாலும் திலக் வர்மா ஆடலாம் நீ பாத்திருப்ப, சஞ்சு சாம்சன் ஆடலாம் சூப்பர், நான் போலிங் போட்டதெல்லாம் கூட செகண்டரி, அந்த 2 4 ரொம்ப குரூசியல், அதை கரெக்டா டெலிவர் பண்ணதெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்ல. அதுக்கேற்ற மாதிரி அவனும் ரொம்ப அனாயாசமா தான் ஆனா இதெல்லாம் ஒரு பாலாடா அப்படின்ற மாதிரி ஒண்ணு கவர் பாயிண்ட்ல அடிச்சு விட்டான், அப்புறம் ஒண்ணு கவர்ஸ்ல ஆடினா டீசென்டான அந்த 2 4மே டக்கு டக்குன்னு பட்டது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. ஓவராலாவே இந்த டோர்னமெண்ட் நல்லாவே சிவம் துபேக்கு பட்டிருக்கு. அது ஒரு சிவம் பெரிய சிவம் மச் சிவம் நீடட். துபேவோட அந்த 2 ஓவரை பொசிஷன்ல பத்தி இருக்கிறது பேசுறீங்க, இந்தியாவுக்கு பெரிய அந்த அட்வான்டேஜ் தான். 2 ஓவரை பத்தி பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஜிம்பாப்வே எங்க சும்மா கொடூரமா இருந்ததுங்க. டைம் நான் சென்னையில நான் வந்து இல்ல அதுக்கு நடுவுல முன்னாடி எல்லாம் மேட்ச் பவுலிங் போட்டுட்டு தான் இருந்தான், விக்கெட் ஏதாவது உழுதுட்டு தான் இருந்தது, ரன்னாவது அட்லீஸ்ட் கம்மியா போயிட்டு இருந்தது. சென்னையில ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பேட்டிங் வரணும் அப்படின்ட்டு. நானும் வந்து தூபேன்னு கத்திட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த மேட்ச்ல எனக்கு திலக் வர்மா வர்றதுங்கிறது எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்ல. ஆனா he has proven me wrong. நான் I have to go down. அந்த அளவு அந்த மாதிரி இன்னிங்ஸ் ரீசெண்ட் பாஸ்ட்ல நான் பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் திலக் வர்மா அன்னைக்கு ஆடினது. ஆனா திலக் வர்மாக்கு பதிலா மேல வந்து அப்தா ஆர்டர் வந்து ஆஹ் இது சிவம் துபே வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டிங். அந்த மேட்ச் சிவம் துபே வரவே இல்லை. சரி எல்லா ஃபேன்ஸுக்கும் இது பண்ற மாதிரி சூரியகுமார் அதை வந்துட்டு சரி இந்த கிரௌண்ட் வேற நீ பவுலிங் போடுன்னு சொல்லி ஒரு பவுல் கொடுத்தான். என்ன பவுலிங், என்னால கிரவுண்ட்ல உட்கார முடியல, எத்தனை பால்ரா போடுவேன்ற மாதிரி திருப்பி 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 பாத்துட்டு இருந்தோம். அது ஒண்ணு ரொம்ப இல்ல, அது நேரம் போச்சு. அவங்க விளையாடுற இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் வந்து லைக் நார்மல் பிச்சா இருந்துதான், அவனுக்கு வந்து பேஸ் பவுலிங் ட்ராக் தான் வேணுமா, அதாவது பக்கத்து பிச்சுக்கு எல்லாம் பால் போட்டு இருந்தான். பட் அகைன் சேப்பாக் கிரௌட பத்தி நம்ம சொல்லி ஆகணும். நீ தான் போய் பார்த்த, நீயே சொல்லு. என்னன்னா இது ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு என்னைக்குமே சேப்பாக்கு வந்து நம்ம புதுசா கிரிக்கெட் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கம்பேரிட்டிவா ரொம்ப வருஷமாங்களாவே அது வந்து ஒரு நாலேஜபிள் கிரௌடா இருந்திருக்கு. என்னைக்குமே எந்த மேட்சா இருந்தாலுமே ரொம்ப பேக்டா இருக்கும். 30,000க்கு மேல அகாமடேட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தா கூட ஒரு மிட் வீக் மேட்சஸ்ல எல்லாம் நெதர்லாந்து யூஏஇ மேட்ச், யூஎஸ்ஏ மேட்ச், இந்த மேட்சஸ் எல்லாமே மோர் தென் 20,000 பீப்புள் பாத்துருக்காங்க. இந்தியா வெதர் ஜிம்பாப்வே மேட்ச 30,000 பீப்புள் மிட் ஆஃப் த வீக்னா கூட வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நல்ல கிரிக்கெட்டை ஆத்தரைஸ் பண்றதுல என்கரேஜ் பண்றதுல சென்னை கிரௌட் வந்து சான்ஸே கிடையாது. இன்னும் ஒரு பர்டிகுலர் பால் வந்துட்டு அபிஷேக் சர்மா வேகமா லாங் ஆஃப்ல அடிப்பான், திடீர்னு வந்து எங்கேருந்தோ சரக்குன்னு ஓடி வந்து எவான்ஸ் வந்து அந்த பாலை தத்துரும். எனக்கு தெரிஞ்சது 8th ஓவரோ நினைக்கிறேன், 9th ஓவரோ தெரியல, பயங்கரமா வந்து தட்டுருவோம். அவ்வளோ அப்ரிசியேட் பண்ணாங்க எவான்ஸ. அண்ட் மேட்ச் எல்லாம் ஃபுல்லா ஜெயிச்சு முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்தியா தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாண்டிங் அவேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கத்திலாம் முஷ்டா டிஜே எல்லாம் அமைதி ஆனதுக்கு அப்புறமும் ஸ்டாண்டிங் அவேஷன் இன்னும் ஒரு 30-40 செகண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா பென்னட்டோட இன்னிங்ஸை வந்து அவ்வளோ இது பண்ணி என்கரேஜ் பண்ணி தேங்க்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. ஒரு சான்ஸே இல்லாத கிரௌடு, இந்த கிரௌடு மாதிரியான கிரௌடு வேற எந்த ஸ்டேடியம்லுமே கிடைக்காது. நிறைய லீக் சென்னை மேட்சஸ்ல நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் சென்னையில நடக்கணும் அண்ட் குவாலிட்டி மேட்சஸ் சென்னையில நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆஸ்கா இருந்திருக்கு. பட் ஓகே, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இந்தியா மேட்சாவது சென்னையில வந்ததுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓவராலா ஒரு நல்ல கான்டெஸ்டா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு June 20 தான் வந்து நெக்ஸ்ட் இந்தியா மேட்ச் வந்து ஒன்னு சென்னையில நடக்க போகுது, ஒரு ஓடிஐ மேட்ச். அது வரைக்குமே குவாலிட்டி கிரிக்கெட் வந்து ஐபிஎல் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா. அப்புறம் பேசுவோம் நம்ம அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் சரியா பேசுவோம். ஓவராலா டீசெண்டா இருந்திருக்கு. டு ஸ்டார்ட் வித் இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம நாளைக்கு செமிஸ் முடிச்ச உடனேவே திருப்பி லாகின் பண்ணி இதை பத்தி தான் பேச போறோம். நிறைய இருக்கு இன்னும் பேசுறதுக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு. இன்னும் பார்க்கல, விதவிதமான கண்டென்ட்டோட நாங்க வரோம். நல்ல வேர்ல்ட் கப்போட மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு மேல நிறைய இருக்கு. இப்போ அடுத்து வந்து செமி ஃபைனல்ஸ் முடிச்ச அப்புறமா பார்ப்போம். செமி ஃபைனல்ஸ் எப்படி போச்சு என்னன்றத பார்த்துட்டு ஃபைனல் பத்தியும் பேசுவோம். சோ அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய். Thank you. Bye. Bye.